மக்களை காசு கொடுத்து மக்களவே நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. துட்டு கொடுத்து 200 300 கொடுத்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சிவகிரியில திமுக பாரதிய ஜனதா வேட்புமனு தாக்கலுக்கு சுமார் கிட்டத்தட்ட நமது தாய்மார்களையும் பெரியவர்களையும் 200 300 ரூபாய்க்கும் எடுத்து கீழ்வழியாக்கி அங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அவங்க காட்டுல போய் களை வெட்டுவாங்க, ஒரு தண்ணி பாய்ச்சுவாங்க. எவ்வளவு மக்களுடைய உழைப்ப வீணடிச்சு இவங்களுக்கு கொள்ளையடிச்சு அத்தனை மக்களை அங்க 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு நமது மக்கள் வந்து காத்து கிடக்காங்க. மக்களுடைய உழைப்பு என்னன்னு இவங்களுக்கு தெரியாது. அன்பார்ந்த உறவுகளே, திருவண்ணாமலை பக்கத்துல இந்த தீய திராவிட கட்சி ஒரு பாலம் கட்டுது 150 கோடி ரூபாய்க்கு கட்டி 3 மாசம் கூட நிக்கல. அந்த பாலம் உடைஞ்சு விழுந்துருச்சு. எவ்வளவு பணம், எவ்வளவு பண இழப்பு, அதை விட பணத்தை விட அதுல எத்தனை மக்கள் உழைப்பு, அத்தனை உழைப்பு வீணு. இவங்களுக்கு மக்களுடைய உழைப்பினுடைய அருமை தெரியாது. ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு கொத்தனார்க்க ஒரு சோறு கெட்ட சொல்லுங்க, மறுநாள் அதை இடிச்சு நீயே கெட்டு அப்படின்னு சொல்லுங்க, அவனுக்கு தெரியும் நான் என் உழைப்ப இவனுக்கு அருமை தெரியல, நீ லட்ச ரூபாய் கொடுத்தாலும் திரும்ப கட்ட மாட்டான். இந்த திமுக ஆட்சிக்கு மக்களுடைய உழைப்பையும் மதிக்க தெரியாது, பணத்தை கொள்ளையடிக்கிறதுலதான் எல்லாமே குறி. சுதந்திரம் அடைஞ்சு 63 வருஷத்துல வெறும் இதுவரைக்கும் இருந்த அதிமுக ஆட்சி திமுக ஆட்சியிலையும் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன். இப்ப ஆண்ட இந்த திமுக ஆட்சியில அதுக்கப்புறம் 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கி வச்சிருக்காங்க. எவ்வளவு திருட்டுத்தனம் பாருங்க. மக்களை பூரா கடனாளி ஆக்கி இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்காங்க. நாளை தலைமுறை நம்மளை காரி கொடுப்பாரா? எவ்வளவு மோசடி. பக்கத்துல இருக்க கேரளா பாருங்க, எல்லாம் இந்த திராவிடம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ உத்தரப்பிரதேசத்தை பாரு, பீகார பாரு, ஏன்னா நான் அங்க பாக்கணும், ஏன் அங்க பாக்கணும்? நான் ஓடுத உசைன் போல்ட்ட பாப்பேன், நீ என்னடா கோமால படுத்து கிடக்கான, அவன் கோமால கிடக்க, நீ நடந்துதானே போற இப்படின்னு சொல்ல இந்த திராவிட கட்சி திமுக கட்சி மக்களை பூரா சுரண்டி கிடக்க இந்த திமுக கட்சி. அருகில் இருக்க கேரளா பாருங்க, அங்க இருந்து நீங்க ஒரு டாக்டர்ல ஒரு கல்ல எடுக்க முடியுமா? இங்க இருந்து பெரிய பெரிய டாரஸா எத்தனை லட்சம் டன்னு அப்படியே போட்டு நீ அங்க இருந்து அந்த கேரளால இருந்து மழை இல்லையா? மழை இருக்கு. அவன் அந்த நாட்டுல மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய தலைவர் இருக்கான். இங்க வந்து மக்களை சுரண்டி கொள்ளையடிச்சிருக்க இந்த திமுக கட்சி திரும்பி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா எல்லாத்தையும் கொள்ளையடிப்பான். மடச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன், அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட்னி திருடன். ஆமா, நீங்க இவ்வளவு காசு கொடுங்க, நல்லவனை தேர்ந்தெடுக்காம இப்படி தீயவனை தேர்ந்தெடுத்தா கண்டிப்பா கிட்னி திருடன் தான் வருவா திரும்ப எம்எல்ஏ. இந்த வாசுதேவநல்லூர்ல போட்டோ எடுக்கக்கூடிய திமுகவுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ஐயா ராசா, ஏன் சங்கரம் நீங்க சங்கரமையில சிறப்பா செயல்பட்டீங்கள, அங்க நிக்க வேண்டியன, அங்க இருந்து இங்க ஏன் வந்தீங்க? அங்க போனா காரி துப்பிடுவான், அங்க செருப்பு கொண்டு அடிப்பான், அங்க நிக்க முடியாது. அதனால இங்க வாசுதேவநல்லூர்ல வந்து எப்படியாவது மக்கள்கிட்ட ஏமாத்தி ஓட்ட வாங்கிக்கலாங்கிற நினைப்பு. அடுத்து ஐயாசாமி, மக்கள் பிரச்சனைக்கு எந்த பிரச்சனைக்கும் இந்த பகுதியில் இருக்க மக்கள் பிரச்சனைக்கு போராடுனதே கிடையாது. இந்த பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுல என்னத்துக்கு தேவை? ஒருத்தர் சொல்லு, ஒருத்தர் பாரதிய ஜனதா ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை, நாங்க குஜராத்ல எல்லாரையும் அப்படியே வல்லமை ஆக்கிட்டோம், அப்படியே செல்வ செழிப்புல தெரியுறாங்க சொல்லு. மத்திய பிரதேசத்துல நாங்க அப்படியே எந்த ஊழல் இல்ல, லஞ்சம் இல்ல, சிறப்பான ஆட்சி நடக்கு சொல்லு. கிடையாது. சரி, தமிழ்நாட்டுல காவிரி பிரச்சனையை தீர்க்க குரல் கொடுப்பானா பாரதிய ஜனதா? கிடையாது. முல்லைத்தீவு பிரச்சனைக்கு குரல் கொடுப்பானா?
கிடையாது. ஸ்டெர்லைட் பிரச்சனை, மீத்தேன், எந்த பிரச்சனைக்கும் தமிழர் பக்கம் இல்லாத இந்த பாரதிய ஜனதா என்னத்துக்கு தேவைன்னு சொல்லி சிந்திச்சு வாக்களிங்க. அன்புக்குரிய உறவுகளே, மதிப்புமிக்க உங்க வாக்க அநீதிக்கு எதிராக, இந்த தீய ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போடுங்க. உங்க பிள்ளைய கொஞ்சம் மனசுல கை வச்சு பாருங்க. இந்த தீய திராவிட கட்சி சிறப்பான ஆட்சின்னு உங்க நெஞ்சில கைய வச்சு பாருங்க. எவ்வளவு கேவலமான ஆட்சி. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க. நீங்க ஓட்டு போடுறது பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு நீங்க ஓட்டு போடும் போது அவன் என்ன செய்வான்? நான் இவ்வளவு கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கேன், இந்த கல்ல கடத்தன மக்களை சுரண்டன என்ன செய்வான்? ஐயா, இங்க ஒரு நேர்மையான காவல் அதிகாரி இருக்காரு, இவர் இருந்தா நம்ம கல்லு கடத்துறதுக்கு சரிப்படாது. நான் சொல்லுங்க, நம்ம கொண்டு போற ஒரு காவல் அதிகாரியா போடுங்க, நம்ம எவ்வளவு வேணாலும் கல்ல கடத்திக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அணிருக்கு. சாராயம் வித்துக்கிடலாம், கஞ்சா வித்துக்கிடலாம், எதையும் கண்டு நம்ம கட்சிக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழல் அதிகாரியை போடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? கொள்ளை அடிக்கிறவனுக்கு, கஞ்சா கடத்துறவனுக்கு, சாராய விட்டவனுக்கு துணை இருப்பாங்க. சாதாரண மக்களுக்கு எதிரா நீ எதுவும் பேசினா அந்த லத்தியும் துப்பாக்கியும் சாதாரணக்கு எதிராக தான் அவன் செயல்படும். அன்புக்குரிய உணவுகளே, சிந்திச்சு உங்கள் நெஞ்சில் கைய வச்சு வருங்கால தலைமுறை நல்லா இருக்கணும்னு சொல்லி யோசிச்சு நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் இசை மதிவாணன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றியடை செல்லும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அடுத்ததாக மாநில உழவர் பாசறை அண்ணன் விவசாயி பாலா அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். ஒரு நம்பிக்கையில் தான் இந்த விழிப்பு தான் விடுதலையின் முதல் படி அப்படிங்கிறத தொடக்கத்திலேயே நாங்க சொல்லுவோம். விடுதலையின் முதல் படி அப்படிங்கிறத தொடக்கத்திலேயே நாங்க சொல்லுவோம். எல்லா மாநிலங்களுமே மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இன்னும் விழிப்புணர்வுனா என்னன்னே தெரியாத, அறியாத, புரியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தேவருக்கு ஒண்ணு அப்படின்னா தேவமார் ஒண்ணு போடுவாங்க, கோனாக்குமாருக்கு ஒண்ணு அப்படின்னா கோனாக்குமார் ஒண்ணு போடுவாங்க, நாராயணமாருக்கு ஒண்ணுன்னா நாராயணமார் ஒண்ணு போடுவாங்க, தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒண்ணுன்னா தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும் ஒண்ணு போடுவாங்க. ஆனா தமிழர்களுக்கு ஒண்ணுன்னா இங்க கூடுறதுக்கு ஆள் இல்ல. அந்த குறையை போக்குவதற்காக நம்மளுடைய தமிழ்நாட்டில் உதித்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் 2009 ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையின் கோரத்தை தாங்க முடியாமல் தமிழர்களுக்கென்று தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம் வேண்டும் என்று தொடங்கி நாம் தமிழர் இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி 2010 மே 18 அதை ஒரு கட்சியாக மாற்றுகிறார். மாற்றி கிட்டத்தட்ட 2016 வரைக்கும் எந்த ஒரு தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி போட்டி போடலாம். கட்சி ஆரம்பிக்கும் போதே அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ன சொன்னார்னா, நாங்க திராவிட கட்சிகளுடனோ இல்லை தேசிய கட்சிகளுடனோ ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம். உறவுகளே நல்ல உள்வாங்கிக்கோங்க. இந்த திருட்டு திராவிட கட்சிகளுடனோ இல்லை மத்தியில் ஆளுகின்ற இந்த கேடுகெட்ட தேசிய கட்சிகளுடனோ ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்காது என்ற கொள்கையை முன்வைத்துதான் அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த கட்சியை தொடர்ந்தாரு. 2016 இருந்து 2026 இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 4 தேர்தல்களை நாம் தமிழர் கட்சி சந்திச்சிருக்கு. இந்த 4 தேர்தல்களையும் யாரும் கூட்டணி வைக்காமல் எந்த சமரசமும் செய்யாமல் 8.2 விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவாக்கியுள்ளது. இதுவே மிகப்பெரிய வரலாற்று சாதனை ஐயா, மிகப்பெரிய வரலாற்று சாதனை. ஏன்னா தமிழ்நாட்டுல 1967 ஆட்சியை பிடித்த திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அதற்கு பின்னால் வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுல கூட்டணி வச்சுதான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்
யாருடனும் கூட்டணி வைக்காம எங்களுடைய கொள்கையில தடம் பண்ணாம இன்னைக்கு வரைக்கும் உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்குமான ஒரு உயர்ந்த கொள்கையோடும் கோட்பாட்டோடும் தனித்தே களம் காண்டுட்டு இருக்கோம். ஒருவரே இந்த இடத்துல நீங்க உள்வாங்கணும். அதாவது கூட்டமா போய் ஒரு இடத்துல வெல்றதுக்கு தைரியம் தேவையில்ல, தனிச்சு நின்று ஒரு இடத்துல வெல்லணும் அப்படின்னாதான் தைரியம் தேவைப்படுது. இந்த இடத்துல எங்க அண்ணன் செந்தமலன் சீனா அவர்கள் தனித்து நின்று நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சியை ஒரு மிகப்பெரிய ராணுவ கட்டமைப்பாக உருவாக்கி இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவாக்க செய்துள்ளார். இந்த இடத்துல நீங்க நல்லா உள்வாங்கணும். இப்ப இந்த இடத்துல வாசுதேவ நல்லூர் சட்டமன்ற தொகுதி போன தடவை எங்க ஐயா மருத்துவர் சதன் திருமலைக்குமார், அதாவது மதிமுக என்பது தமிழ்நாட்டிலே ஒரு செத்து போன கட்சியா, அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு வெள்ளாட்ட ஒரே தொகுதி மக்கள் இவங்கதான் வாசுதேவ நல்லூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் ஐயா நம்மதான். இதெல்லாம் நம்ம வெக்கி தலை குனியணும். ஏன்னா வைகோ எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே வந்தாரு உங்களுக்கே தெரியும். நம்ம மெனக்கட்டி மரத்து மேல சொல்லி உன்னுடைய கலையத்தை காட்டு, அது என்ன இருக்குன்னு பாக்கணும்னா திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அப்ப ரெண்டு இடத்துக்கு வாக்குவாதம் வருது. பக்கத்துல இருந்த பெரியவர்களா அந்த காவல்துறை அதிகாரி திட்டுறாரு. திட்டும்போது அவர் மேல ஒரு தன்மான தமிழா அந்த பனையேறி ஒரு தன்மான தமிழா வந்துட்டா மல்லு கட்ட ஆரம்பிச்சாரு. மல்லு கட்டினா என்ன பண்ணணும், இவரு அவர் மேல வழக்கு போடலாம், இல்ல சிறைப்படுத்தலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம கையில இருந்த துப்பாக்கியை எடுத்து தேவையில்லாம அந்த மனுஷனை சுட்டு நீங்க அவருடைய குடும்பம் ரோட்ல நிக்கு. அப்ப இவங்களுடைய அதிகார மீறலை நீங்க உள்வாங்கணும். அதிகார மீறலை உள்வாங்கணும். இன்னும் சொல்றேன், நம்மளுடைய தமிழக மக்கள் விழிக்க வேண்டியிருக்கு, நிறைய விழிக்க வேண்டியிருக்கு. இப்ப 2021 என்னுடைய அண்ணன் கமலஹாசனை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இறக்கி விட்டாங்க. 3000 கோடி. நீ யோசிச்சு பாரு, ஒரு சிலைக்கு இருக்கிற மதிப்பு, ஒரு சிலை கல்லு சிலைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு 3000 கோடி. இந்த மக்கள் சொத்து பத்தெல்லாம் இழந்துட்டு ரோட்ல நின்னாங்க. அவங்களுக்கு கொடுத்த பேரிடர் மீட்பு நிதி அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 300 கோடி ரூபாய் மோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாரு. வேற மோடி தமிழ்நாட்டுக்கு கிழிச்ச கிழிப்பு அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. அப்ப இந்த மண்ணுக்கு இந்த வாசல் தொகுதிக்கு பிஜேபி ஆனந்த ஓட்டு போறோமா அப்படிங்கிறத நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி, இப்போ எங்க அண்ணன் செந்தமலன் சீமான் மாடுகளுக்கான மாநாடு போட்டாரு. மாடுகளுக்கான ஒரு மாநாடு, மலைகளுக்கான ஒரு மாநாடு, கடலம்மா மாநாடு, தண்ணீர் மாநாடு, அதுக்கப்புறம் குறிப்பா கல் இறக்குறது. இது இத்தனைக்குமே ஒரு மிகப்பெரிய மாநாட போட்டு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும்னு சொல்லி உண்மையிலே மக்கள்கிட்ட அதை போட்டதுக்கு அப்புறமா ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் அந்த மாநாடுகளை உள்வாங்கியிருக்காங்க. மரம்னா என்ன, மலைனா என்ன, நம்மளுடைய ஆடு மாடுகளுடைய பயன் என்ன, அதனால இருக்கக்கூடிய தற்சார்பு பொருளாதாரத்தின் பயன் என்ன அப்படிங்கிற மிக உயர்ந்த கருத்துக்களா ஒரு கருத்தியலா தமிழ்நாட்டு பிள்ளைகள் உள்வாங்கியிருக்காங்க. அதனாலதான் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மண்ணில ஒரு வீரியமா வளர்ந்து கொண்டே வருகிறது. இப்ப 2026 கிட்டத்தட்ட நெருக்கிட்டோம். நீங்க சொன்ன மாதிரி எங்களை வாசப்படி வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டீங்க, கிட்டத்தட்ட எங்களை அங்கீகரிச்சுட்டீங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு எத்தினீங்கன்னா நாங்க உண்மையிலே சட்டசபைக்குள்ள போய் விழுந்துருவோம். ஒருவர்களே, இந்த நடக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய விலை மதிக்க முடியாத வாக்குகளை, அதாவது அரசியல் அதிகாரம் மிக மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாமே எளிமையானது. எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் சொன்ன தாரக மந்திரம், அரசியல் அதிகாரத்தை நீ அடுத்த கொடுத்துட்டு நீ உனக்கு ஒண்ணு நடக்கும்னா நடக்காது. இன்னைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி குஜராத்துக்கு பண்ணக்கூடிய ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு பண்ணல. ஏன்னா குஜராத்தி மோடி குஜராத்காரு, அவர் அண்ணன் தான் பண்ணுவார், உனக்கு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்கு ஏகப்பட்ட உதாரணம் சொல்லலாம். கச்சத்தீவு ஆகட்டும், பெரியார் காவிரி நதிநீர் ஆகட்டும், இல்ல முல்லை பெரியார் ஆகட்டும், இல்ல நம்மளுடைய தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதாகட்டும். இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட 15 பேரை இலங்கை கடற்படை கைது பண்ணிருக்கு. கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஆந்திராவில 20 பேர் சுட்டு பண்ணாங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஒரு சிந்திங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்களை பாருங்க. எல்லாரும் வீதியில் இறங்கி போராடுறோம். தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், அப்புறம் மருத்துவர்கள், எல்லாரும் எல்லா தொழில்துறை சேர்ந்தவங்களும் வெளியே இறங்கி போராடுறாங்க. காரணம் என்னன்னா, எல்லாத்தையுமே இந்த மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியும் தமிழகத்தில் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தனியார் வயமா மாத்திக்கிட்டு இருக்காங்க. வருங்காலத்துல நம்ம பிள்ளைகள்
அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் சின்னமாக விவசாய சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை கொடுங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வேலைகளை தான் ஒரு முக்கியம் விடக்கூடாது என்கிற உயர்ந்த நோக்கத்தோட வந்திருக்காரு நடிகர் விஜய். அதற்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். அவர் கட்சியில இருக்கவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 106 பேரு பிற கட்சிகள் இருந்து இப்ப அவர் கட்சிக்கு சேர்ந்தவங்க. அதுல 36 பேரு பிஜேபி இருந்து வந்தவங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கஞ்சாவத்தி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒருத்தருக்கு வந்து தாரேக்கா அவங்களுடைய இதுல வந்து இன்னைக்கு வேட்பாளராக கொடுத்திருக்காங்க. அப்ப வருங்காலத்துல அந்த மாதிரி ஆளுகளுக்கு சீட்டு கொடுத்தா ஒருவேளை தாரேக்கா விஜயே வந்தா கூட தமிழ்நாட்டுல லஞ்சம், ஊழல், கஞ்சா, மது போதை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க உள்வாய்க்கணும். உள்வாய்க்கோங்க. தெரிஞ்சு தெரியாம கூட அந்த கேடுகட்ட தற்கொலை வெட்டிக்காலத்து பக்கம் போயிடாதீங்க. போயிட்டீங்கன்னா வருங்கால தலைமுறை பிள்ளைகள் நாசமாயிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன பண்ணுதுன்னா ஊருக்கு மணமகிழ் மன்றம் என்கிற பேர்ல டாஸ்மாக் ஓபன் பண்ணுது. தனியார் கிட்ட கொடுக்குது. தனியார் கிட்ட கொடுத்தா அந்த டாஸ்மாக்ல பையன் குடிக்கிறான், இந்த டாஸ்மாக்ல அப்பா குடிக்கிறாரு. நீங்க யோசிங்க, யோசிங்க. இதெல்லாம் எவ்வளவு கேவலமான நிலைமை. அந்த இடத்துல தமிழக மக்களை தள்ளி நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரையில ஒரு முக்கியமான விவசாயிகளுக்கான ஒரு வரைவு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் எல்லா பொருள்களுக்கும் விவசாய பொருள்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதார விலை, அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாயிகளுக்கு நட்டம் என்பதே வராது. இப்ப தக்காளி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க 1 ரூபா 2 ரூபாய் கூட கொண்டு போறீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சி இருந்துச்சுன்னா அப்படி இருக்காது. தக்காளி வந்து குறைஞ்சது 10 ரூபா. 10 ரூபாய் குறைஞ்சவங்கிட்ட யாரும் விலை கொடுத்து எடுக்க மாட்டாங்க, எடுக்க விட மாட்டோம். அதை வந்து விவசாயிகளே முன்னெடுத்து கொண்டு போலாம். அப்படி ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருக்கக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு எதிராக எல்லா சட்டத்தையும் போட்டு வச்சிருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிச்சு இன்னைக்கு கையில இருக்கக்கூடிய விதைகளை கூட நீங்க இறந்துட்டீங்க ஐயா. நாட்டு விதைகள் எத்தனை பேர் கையில இருக்கு? உங்க கையில நாட்டு விதைகள் இருந்தா நீ யாருக்கிட்ட போய் விலைக்கு வாங்க வேண்டாம். ஆனா இன்னைக்கு நாட்டு விதைகளை விட்டுட்டு மலட்டு விதைகளை 1 கிலோ விலை 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்கா அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி காங்கிரஸ் பைத்தியக்காரர்களா மாற்றி வச்சிருக்கிறத விவசாயிகளை நீங்க உள்வாங்கிக்கணும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா எல்லாத்துக்குமே பாரம்பரிய விதைகள் தான் கொடுப்போம். மலட்டு விதைகள் எல்லாம் நாங்க நிப்பாட்டிடுவோம். ஏன்னா எங்களுடைய உயர்ந்த கொள்கைகள்ல அதுவும் ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடலும், அதாவது உணவும் உடல் நலமும். இன்னைக்கு வந்து மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உடம்புல வந்து சொல்ல முடியாத பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு. அதற்கு காரணம் நீங்க சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள். இன்னைக்கு நல்ல விதைகளை, நாட்டு விதைகளை போட்டு உங்க குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தை வீரியமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? மலட்டு விதைகளை போட்டு உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க. அவங்க என்ன கொடுக்குறோம்னு தெரியாம கொடுக்குறீங்க. இந்த பிரச்சனை தான். ஒரு தகப்பனா, ஒரு தாயா, உங்க பிள்ளை நல்லா வாழணும், நோய் நொடி இல்லாம வாழணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய விலை மதிக்க முடியாத வாக்குகளை விவசாய சின்னத்துக்கு கொடுங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கான். என் பையனுக்கு நான் ஓப்பன சொல்ற வீட்டுல பாரம்பரிய அரிசி தான், கருக்கண்டு என்ன உண்ணுமோ கல்லு, சுத்தமான கல்லு இங்கெல்லாம் எமய மேலேயே கட்டாது நம்ம வாங்கி வந்து என் பிள்ளை கொடுத்துட்டு இருக்கான். காரணம் என்னன்னா கல்லோட அருமை என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். கல் என்பது தற்சார்பு பொருளாதாரம். அதை கல் இறக்கி எல்லாரும் வித்தாங்கன்னா அவங்களுக்கு பணம் போகும். எல்லாரும் அந்தந்த இடத்துல வாழலாம். இன்னைக்கு இங்க உள்ள இளைஞர்கள் இந்த ஊர்ல இல்ல, எல்லாரும் வெளியூர்ல போய் கிடக்கான். எதுக்கு வெளியூருக்கு போகணும்? இருக்கு பக்கத்திலே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் தான் சொல்லல. நாங்க வந்தா மிகப்பெரிய மாட்டு பண்ணை உருவாக்குவோம். அந்த மாட்டு பண்ணையில இந்த மாதிரி ஒரு 100 பேருக்கு வேலையை கொடுப்பான். ஒரு 5000 மாடு வைக்கணும்னு ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? இன்னைக்கு பால்ல அவ்வளவு தூரம் பொருளாதாரம் இருக்கியா? ஆனா உன் பிள்ளை நீ என்ன பண்ற? 10,000த்துக்கும் 15,000த்துக்கும் எங்கேயோ அனுப்பிச்சு விட்டு அவன் எதையோ சாப்பிட்டு கொஞ்ச நாள்ல முன்னாடி எல்லாம் பிள்ளைகள் வந்து அப்பாவுக்கு கொல்லி வச்சாங்க. ஆனா இப்ப அப்பா மாதிரி பிள்ளைகளுக்கு கொல்லி வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் மாறி போச்சு. ஈஸியா நோய் வந்துருது. பிறந்த குழந்தைக்கு சுகர் வருதுயா. அது எப்படி வந்து யாராவது யோசிச்சிருப்போமாயா? யோசிச்சிருப்போமா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இன்னும் தான் கரவேட்டி, கருப்பு சிவப்பு கரவேட்டி வச்சுட்டு இந்த 50 வயசுக்கு முன்னாடி ரோட்ல அலையலாம். எப்படி அலையலாம்னு எனக்கு தெரியல. எதுல அதுல என்ன லஞ்சம், ஊழல், திருட்டு, முள்ள மாதிரி முடிச்சு வைக்க அவ்வளவு பேர் அதுல இருக்கான். அதையும் காட்டிட்டு நான் இப்ப வர்ற வழியில பார்த்தேன் ஒருத்தர் மிகப்பெரிய கட்டாமிசா வச்சிருக்காருங்க. 200 ரூபாய் 300 ரூபாய் கையில வாங்கிட்டு இருக்காரு. உண்மையிலே அவர் என் முப்பாட்டா கூலித்தேவன் பேரனாவோ, இல்ல அழகு முத்துக்கோன் பேரனாவோ, இல்ல வெண்ணிக்காராடி பேரனாவோ, இல்ல சுந்தரலிங்க பேரனாவோ, இல்ல காமராஜர் பேரனாவோ தான் இருப்பாரு. ஒரு 200க்கும் 300க்கும் போகக்கூடிய கூட்டமாக நம்ம கூட்டம்.
தமிழர்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க, வீர வரலாறு இருக்கு. அந்த வரலாறை கத்துக் கொடுங்க, வரலாறை கத்துக் கொடுங்க. இந்த பாருங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய நெக்கட்டான் சபையில என் முப்பாட்டனுடைய அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனைக்குள்ள இப்ப பாருங்க, இந்த திருட்டு திராவிட மாடல் அரசு என்ன பண்ணிருக்கு தெரியுமா? என் முப்பாட்ட வெண்ணிக்கால் அடிக்கும் ஒண்டி வீரனுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு வரலாற்று கல் பதிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா திராவிட தளபதிகள். எப்படி? திராவிட தளபதிகள். யாரு திராவிட தளபதி? திராவிடம்னா என்னன்னு கட்சி ஆரம்பிச்சு அவனுக்கும் தெரியாது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியாது. அந்த திராவிடம் என்கிற வார்த்தைக்கும் தமிழ்நாட்டுக்கு சமநிலை கிடையாது. ஏன்னா நான் தமிழா, இந்தியனும் அல்ல, திராவிடனும் அல்ல, இந்துவும் அல்ல, கிறிஸ்தவனும் அல்ல, இஸ்லாமியும் அல்ல, நான் தமிழா அப்படிங்கிற ஒரு உணர்வை எங்க அண்ணன் செந்தமலன் சீமான் முழுக்க வளர்ச்சிட்டாரு. அது இன்னைக்கு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஆந்திர பிள்ளைகளை தர்க்கத்துல வென்றதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் பிறந்துதான் வரணும், பிறந்துதான் வரணும். வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு தெளிவா தர்க்கத்துல எந்த இடத்துல ஒரு தவறு நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய இடத்துல வந்து நாம் தமிழ் பிள்ளைகள் தான் இருக்காங்க. இப்ப இங்க பாத்துக்கோங்க, இந்த செண்பகவல்லி அணை இருக்குல்ல, எத்தனை ஆண்டு காலமா இந்த அரசுகள் உங்களை ஏமாத்திட்டு இருக்கு. அதை வந்து நீ கேரளா கட்டுப்பாட்டுல கொண்டு போயிட்டான். ஆனா நம்ம அதெல்லாம் தெரியாம இன்னைக்கு திராவிட முன்னேற்ற காலத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கும் வாக்குகளை கூப்பிட்டு அப்புறமான ரோட்ல நிக்கும். இது கொஞ்சமா வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லையா? அதுக்கப்புறமா உறவுகளே, இந்த படித்த இளைஞர்கள் கொஞ்சமா சிந்திங்க. கேவலம் படிச்சிருக்கீங்க, படிச்சதுக்கு உண்டான ஒரு அடையாளங்கிறது துளி கூட கிடையாது. அந்த அந்த தற்கூரி முதலி விஜய் பின்னாடி, அவன் பின்னாடி 2 பேரும் விசில் எடுத்துட்டு போறாயா? ஏக்காத்தா எங்க சின்ன விசில் சின்ன வெக்கம் இல்லாம சொல்லிக்கிறான். அது எதுக்கு போறான்னு அவனுக்கும் தெரியல, அவனை அனுப்பி வைக்கிற அப்பா அம்மாவுக்கும் தெரியல. 2 பேர் கேட்டா அது வந்து விஜய் வந்து எப்படி நல்லா நடிப்பாரு. பைத்தியக்காரா, நடிப்புக்கு வாழ்க்கைக்கு என்னடா சம்பந்தம்? அவன் நடிச்சோம்னா 200 கோடி 300 கோடி சம்பளம் ஆகுவான்டா. நீ ரோட்ல போயிருவா, நீ ரோட்ல போயிருவா. இப்ப விஜய்க்கு ஓட்டு போறீங்க, ஓப்பன சொல்ல போனா விஜய்க்கு ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த மல்லத்தை திருத்தாலும் அதை மைண்ட் வச்சுக்கோங்க. எங்க ஐயா எம்ஜிஆர் எப்படி ஜெயலலிதாட்ட விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி எங்க அண்ணன் விஜய் வந்தாருன்னா திருச்சாட்டை கூட்டிட்டு போயிருவாரு. நம்ம எல்லாம் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு அடைய வேண்டியிருக்கோம். இன்னைக்கு வட மாநிலத்துக்காக இங்க ஏறிட்டான், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்துட்டான். உங்களுக்கே தெரியும், நாட்டு நட கூட வட மாநிலத்தில இருந்து வடக்க வந்துட்டான். நீ அது தெரியாம குடிச்சிட்டு ரோட்ல இருக்க. அவன் உன்னுடைய பொருளாதாரத்தெல்லாம் எடுத்து வடக்க அவன் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கான். நீ வருங்காலத்துல பொருளாதாரத்துல பின்னாடி நிப்ப, அவன்கிட்ட போய் வேலைக்கு நிப்ப. உனக்கு அன்னைக்கு வலிக்கும். இன்னைக்கு நாங்க சொல்லும் போது உனக்கு தெரியாது. திரும்ப சொல்ற, ஊழிச்சுக்கோ ஊழிச்சுக்கோ. நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த இடத்துல ஒரு கூட்டத்தை போட்டு பேசுறோம்னா சும்மா பேச மாட்டோம். ஒரு மக்கள் முடிக்க மாட்டாங்களா ஒரு நம்பிக்கையில்தான், நம்பிக்கையில இந்த கூட்டத்தை போட்டு இனிமேலாவது மாறிட மாட்டாங்களா, நம்மளுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்க மாட்டாங்களாங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த கூட்டத்தை போட்டு முன்னாடி கத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய பள்ளிகள் இருக்குல்ல, உங்களுக்கே தெரியும் பள்ளிகளுடைய தரம் எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அரசு பள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சிதறா உடஞ்சு போய் நிக்கும். நீ நல்லா உத்து பாருங்களா. ஒரு பக்கம் பாரு, மெரினாவில கருணாநிதி, அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா படுத்திருக்க அந்த இடத்த போய் பாரு. நீ எல்லாம் நம்ம எல்லாம் தூக்குல தொங்கணும் ஐயா, தூக்குல அப்படி பழிச்சுன்னு கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் ஓட்டு கட்டியிருக்கான். உன் பிள்ளை படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை எனக்கென உடைய விட்டுட்டு அது உள்ள போய் பிள்ளைகள் படிக்க தயங்கி போய் அரசு பள்ளிக்கு போனா தரமான கல்வி கிடைக்க போட்டுருவீங்க. ஓட்ட போட்டு எங்களை நட்டாத்துல விடுறீங்கய்யா, நட்டாத்துல விடுறீங்க. இங்க கல்வி விற்பனைக்கு வந்துருச்சு, தண்ணி எங்களை நட்டாத்துல விடுறீங்கய்யா, நட்டாத்துல விடுறீங்க. இங்க கல்வி விற்பனைக்கு வந்துருச்சு, தண்ணி விற்பனைக்கு வந்துருச்சு, மருத்துவ விற்பனைக்கு வந்துருச்சு. இதெல்லாம் விற்பனைக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பிள்ளைகள் இதெல்லாம் ரூபா கொடுத்து வாங்கணும்னு நினைச்சு டிஎம்கே ஓட்டு போடுறவாரு. ஒண்ணு மாதிரி கேடு கட்ட தகப்பன் எவனாவது இந்த உலகத்துல இருக்க முடியுமாயா? கேடு கட்ட தகப்பன். ஆனா நீ என்ன பண்ற? நம்ம பிள்ளை நாசமா போனாலும் பரவாயில்ல, நானு 500 1000 கோட்டு பிரியாணி ஜாதி. உன் ஜாதிக்காரன் வர்றான் இல்லப்பா, உண்மையிலே உன் ஜாதிக்காரன் வரல, ஜாதி தலைவன்ல எவனாவது ஒரு நல்லவன் ஒரு நேர்மையானவன் நீ கைவிட்டு காட்டியா உன் கூட நான் வரேன். உண்மையிலே நான் வரேன். ஒருத்தர் இருக்கானாயா? ஒவ்வொரு ஜாதிக்காரனும் நாளைக்கு உன்னை வந்து சந்திக்க வருவான். அவன் உன்னை காட்டிட்டு 100 கோடி 200 கோடி காசு வாங்கிட்டு ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு போயிருவாயா? ஆனா நீ அவனையும் உனக்கானவன் நம்புற பத்தியா? இந்த பிரச்சனை தான். அவனையும் உனக்கானவன் நம்பி நீ அவன் கையில அதிகாரத்தை கொடுத்து உன் பிள்ளைய ரோட்ல விடுதா. அவன் நல்லாதான் இருப்பான், அவன் எல்லாருமே ஜாலியா வாழுவான். உன் பிள்ளை இந்த படிப்புக்கு வழி இல்லாம, படிக்கிறதுக்கு துட்டு இல்லாம, கண்டதையும் சாப்பிட்டுட்டு ஒரு நோய் நொடியோட யோசிச்சு பாருங்களா எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளே ஒரு ஒரு தோழிகளா இருக்கும் அப்படின்னு நீங்க உள்வாங்கிக்கணும். இனிமேலாவது மாறுங்க, இனிமேலாவது மாறுங்க. உங்க ஊர்கள்ல போய் கடத்துங்க. நாம் தமிழர் பிள்ளைகள் இப்படி எல்லாம் பேசுறாங்க, நம்ம வந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி உட்கார்ந்து உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து கொஞ்சம் அரசியல் பேசுங்க, நல்ல அரசியலை பேசுங்க.
ஒரு சேலை எடுக்கணும்னா நம்மளுக்கு எத்தனை கடைக்கு போறாங்க. ஒரு 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 டீ சாப்பிடணும்னா எத்தனை டீ கடை தேடி இந்த டீ நல்லா இருக்கு இந்த டீ நல்லா இருக்குன்னு தேடி அலைவீங்க. ஒரு சாப்பாட்டுக்கு எத்தனை ஓட்ட தேடி அந்த இருக்குப்பான்னு சொல்லி அது மட்டும் ஒரு தூரம் தேடுறீங்கல்ல. ஒரே ஒரு நேரம் போய் சாப்பிட்டு வர்றதுக்கோ இல்ல சேலை எடுத்துட்டு வர்றதுக்கோ இத்தனை இதை தேடுற நீங்க அடுத்த 5 ஆண்டு காலங்கள்ல உங்க பிள்ளைகள் வருங்கால தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒரு கையில ஒப்படைக்க போறீங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க ஒரு நல்லவனை தேடணுமா இல்லையா? குறைஞ்சபட்சம் ஓட்டு போறீங்களா உங்க பிள்ளைகளுடைய மனசை மைண்ட்ல வச்சுட்டு ஓட்டு போடுங்கய்யா. போறோம் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா கருணாநிதிக்கு ஓட்ட போட்டுட்டு உன் பிள்ளைகளை திரும்ப ரோட்ல விட்டுறாதீங்க. உறவுகளே, இப்ப 2026 நடக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தல்ல வாசுதேவநல்லூர் தொகுதியின் உறவுகள் நாம் தமிழர் கட்சியின் சின்னமாகிய விவசாய சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை அளித்து என்னுடைய அன்பு தம்பி இசை மதிவாணன் அவர்களை வெற்றி வேட்பாளராக மாற்றும்படி வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தண்ணி எங்க இருக்கு? உரையாற்றிய அண்ணன் விவசாய பாலாவுக்கு நன்றி. அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை கனகராஜ் அவர்களை அழைக்கிறேன். நடைபெறுகிற வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் இசை மதிவாணன் அவர்களுக்கு எதற்காக நாம் வாக்களிக்க வேண்டும்? கடந்த 10 வருடங்களாக அதிமுக திமுக போன்ற கட்சிகளுக்கு வாக்கு சொல்லி நாம் என்ன சாதிக்க வேண்டும்? பத்து வருடங்களுக்கு முன்பு அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு நாம் வாக்களித்தோம். அவர் இந்த முறையில் எந்த கட்சியில் இருக்கிறார் என்று யாருக்காக தெரியுமா? 5 வருடங்களுக்கு முன்பு திமுகவை சேர்ந்தவருக்கு வாக்களித்தோம். எல்லாரும் அதிமுகவை கலந்து போனாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். திமுக தான் இருந்துச்சு. இந்த ட்ரிப் அவருக்கு சீட்டே கொடுக்கல. எங்க இருக்காருன்னே தெரியல. என்ன செஞ்சிருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா? சங்கரங்கோயில இருந்து ராஜான்னு ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க திமுக. அவர் சங்கரங்கோயில் தொகுதியில் இருந்து சங்கரங்கோயில் மக்களுக்கு நல்லது செய்யல. வாசுதேவநல்லூர்ல இருக்கிற முக்கிய மொழிகளுக்கு தான் நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. அவருக்கு வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா திரும்ப சங்கரங்கோயில மக்களுக்கு சேவை செய்யறவங்களுக்கு வாக்கு செலுத்தணும். பிஜேபியில இருக்கிறீங்க அண்ணன் ஆனந்த ஐயாச்சாமிக்கு நீங்க வாக்கு செலுத்தினீங்கன்னா அவரு நம்ம தொகுதியில இருப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஒரு அமெரிக்கவாழ் இந்தியர். எங்களுடைய வேட்பாளர் இங்கதான் இருப்பாரு. கடந்த 4 தேர்தலில் அவர் இங்கதான் போட்டி போட்டுருக்காரு. ஊரிலிருந்து வாழ்வார் மற்றவர்கள் எல்லாம் தோல்வி செல்பவர்கள். எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா ஒரு பொருளை சொல்லிட்டு ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். செண்பகவல்லின்னு ஒரு அணை இருக்கு. 40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்தப்ப அணை உடஞ்சிச்சு. உடஞ்சப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அணையை சரி பண்ண சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் ஆட்சி முடிஞ்ச கருணாநிதி வந்தாரு. கொடுத்த 1 லட்சம் ரூபாயை கேட்டு வாங்கிட்டாரு. அன்னையில இருந்து என்ன கிடைக்கு? இந்த தொகுதியில நின்றவங்க எல்லாரும் செண்பகவல்லி செண்பகவல்லி சொல்லி நிறைய கேள்வி கொடுத்துருக்காங்க. பத்தாண்டுக்கு வளர்ச்சிக்கு கூட மதிமுக கொடுக்க போறது செண்பகவல்லி. அந்த செண்பகவல்லி அணையை இன்னும் யாரும் சரி பண்ணல, எதுவுமே பண்ணல. எதுக்காக சரி பண்ண சொல்றோம்னா நம்ம தொகுதி பாத்தீங்கன்னா விவசாய பூமி முப்போக விளையிறது. ஒரு விவசாயத்தை 90 நாள் 120 நாள் போட்டு விளைய வச்சு ரோட்ல போட்டாங்கன்னா வர புரோக்கர் தான் ரேட்டை பிக்ஸ் பண்றாங்க. விவசாயியால எதுவுமே பண்ண முடியல. ஏன்? இங்க எம்எல்ஏவா இருந்தவங்க யாராலையும் ஒரு நெல் கொள்முதல் நிலையம் கூட பண்ண முடியல. வட்ட நீங்க எல்லாருக்கும் ஓட்டு போடுறீங்க. இங்க ஒரு அரசு கல்லூரி வந்திருக்கா? யாருக்காவது ஏதாவது தோணுதா? தனியார் கல்லூரியில ஒரு ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு? எந்த எம்எல்ஏ வாக்குறுதி கொடுத்திருக்காங்க? கலை கல்லூரி இருக்கு, இன்ஜினியரிங் கல்லூரி இருக்கு, எத்தனையோ கல்லூரி இருக்கு. 70 வருஷத்துல ஒரு கல்லூரி இங்க வரல. ஓட்டு போடுறீங்க நீங்களும் மறக்காம ஒரே லட்சம் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. திரும்ப திரும்ப வாக்கு செலுத்தீங்கன்னா அவங்க செய்ய பாவம் அவங்களுக்கு தான் வந்து சேரும்.
எந்த வேட்பாளர் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பாருங்க. கடந்த தேர்தலில் எங்களை வச்சிருந்த 8வது இடத்துல இருந்துச்சு, 7வது இடத்துல இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நாங்க 2வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்க வாக்கு செலுத்தி தான் நாங்க 2வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போதைக்கு நாங்க மாநில கட்சி, ஒரு மாநில கட்சி நாளைக்கு மாநிலத்தை அவர்களுக்கு வாய்ப்பு. ஒரு முறை எங்கள் சின்னத்திற்கும் எங்கள் வேட்பாளர் இசை மதிவாணன் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயோ, நம்மால 5 நிமிஷம் தான் சொன்னாரு. 5 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாது. உங்களுக்கு பேமெண்ட் போட்ட மாதிரி இருக்கு. சீனிவாசன் அவர்களை அழைக்கிறேன். வாசுதேவநல்லூர் பொதுக்கூட்டத்தினை ஒழுங்குபடுத்தி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர் செல்வம் கனகராஜ், ஏனைய உறவுகளுக்கும் ஆங்காங்கே இருந்து நாம் தமிழர் கட்சி என்ன பேசுகிறார் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எம் தாய் தமிழ் உறவுகளுக்கும் புரட்சி வாழ்த்துக்கள். அன்பிற்கினிய உறவுகளே, நாம் தமிழர் கட்சி ஏன் மேடை போட்டு ஒரு இடத்தில் நின்று அரசியல் பேச வேண்டும், அதற்கான தேவை என்ன என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் வீடு வீடாக சென்று சமூக அமைப்புகள், மத அமைப்புகளை சந்தித்து தனக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என் மக்களை ஒரே இடத்தில் திரட்டி அதன் மூலியமாக நாம் தமிழர் கட்சி ஏன் இந்த களத்தில் இருக்கிறது, அதற்கான தேவை என்ன என்பதனை சொல்வதற்காக வேண்டிதான் இந்த பொதுக்கூட்டம். சட்டமன்ற தேர்தல் என்பது திமுக அண்ணா திமுகவுக்கு திருவிழா. வாக்குச்சாவடிக்கு சென்று வீடு திரும்பும் வரை என் மக்களுக்கு திருவிழா. அதற்கு பிறகு அது மிக மோசமான ஒரு கஷ்டமான 5 ஆண்டுகள் கஷ்டமான ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறது. என் முன்னே இருக்கக்கூடிய உறவுகள் சிந்தித்து பாருங்கள். எல்லோரும் சொல்கிறார்கள் 4 முனை போட்டி, 5 முனை போட்டி, 3 முனை போட்டி என்று. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்கிறது இருமுனை போட்டி. அந்த இருமுனை போட்டி என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள், மகளிருக்கு உரிமை தொகையாக நாங்கள் கொடுத்த 1000 ரூபாயை 1500 மாற்றுவேன். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் கொடுப்போம் என்கிறார்கள். ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள், மகளிருக்கு இலவச பேருந்து வழங்கினோம், அதனால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று கேட்கிறார்கள். ஐயா எடப்பாடி என்ன சொல்கிறார், ஆணுக்கும் பெண்ணிற்கும் சேர்த்து இலவச பேருந்து தருகிறோம், எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று கேட்கிறார்கள். ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு இன்னொரு முறை வந்தால் 8000 ரூபாய் கூப்பனை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி என்ன சொல்கிறார்கள், ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து பெருமக்களுக்கும் ஒரு கூப்பன் கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த ரேஷன் கார்டுகளுக்கு 10,000 ரூபாய் அளிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த இரு திராவிட கட்சிகள் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கடன் சுமையை 10 லட்சம் கோடியாக
ஆக்கியிருக்கிறார்கள் என்று எந்த இடத்திலாவது பதிவு செய்தது உண்டா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த 10 லட்சம் கோடியை அடைத்து என் மக்களுக்கு எந்த சுமையும் இல்லாது வரி சுமை இல்லாது ஆட்சியை கொடுப்பேன் என்று அதிமுக திமுக பேசியது உண்டா? அப்புறம் ஏன் இந்த வாக்குறுதியை கொடுக்கிறார்கள்? ஏனென்றால் பசப்பு வார்த்தை. அந்த பசப்பு வார்த்தையை தான் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது. சரி, இந்த 2 கட்சிகள் இப்படி பேசுகிறது என்றால் இடையில் புதிதாக வந்த சொல்லுவாங்கல்ல, நம் மலைக்கு முளைத்த காளான் என்று சொல்லக்கூடிய அந்த விஜய் கட்சி, ஐயா விஜய் அவர்களும் இதே போல்தான் சொல்கிறார்கள். நாங்கள் வந்தா 2500 கொடுப்போம், தோடு கொடுப்போம், தொங்கட்டம் கொடுப்போம், பட்டு சேலை கொடுப்போம், அதே இலவசம். திமுக அண்ணா திமுக என்று இருவரும் திராவிட கட்சிகள் என்ன கோட்பாடை வைத்திருக்கிறதோ அதே கோட்பாடு ஐயா விஜய் அவர்களிடம் இருக்கிறது. அப்படி என்றால் மாற்றம் மாற்றம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நமது மண்ணு ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எம் உறவுகளுடைய அந்த உரிமை என்பது வெறும் ஏமாற்று. அதை ஏமாற்றாக கொண்டு போவதற்குத்தான் இந்த அரசியல் பிழைப்பு நடக்கிறது என்பதனை சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டம். அந்த இருமுனை போட்டி என்பதில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இலவசம் என்ற ஒன்று என் ஆட்சியில் கிடையாது. இலவசமாக கொடுப்பது மனித உரிமைக்கு, மனிதர்களுக்கு தேவையான அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய குடிநீர், கல்வி, மருத்துவம், இந்த 3ஐயும் தனியாருக்கு நிகராக நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் வந்ததற்கு பிறகு கொடுக்கப்படும் என்று சொல்கிறது. படித்தவருக்கும் வேலை, படிக்காதவருக்கும் வேலை என்ற சூழலை உருவாக்குவது நாம் தமிழர் கட்சியுடைய முதன்மை திட்டம் என்று சொல்கிறது. இப்படி இந்த இருமுனை போட்டி, இரு துருவங்கள் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஒரு பக்கம் இலவசம், இன்னொரு பக்கம் இலவசத்தை எதிர்த்து என் மக்களின் உரிமைக்காக ஒரு கட்சி. அப்ப 3 கட்சிகளும் சேர்ந்து ஒரே கோட்பாடு, என் மக்களை ஏற்றி எப்படியாவது இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று. ஆனால் ஏமாற்றி வெல்வதை விட தோற்று போவது கௌரவமாக என்று சொல்கிறார் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள். என் மக்களை ஏமாற்றி அதிகாரத்திற்கு வருவதை விட அந்த ஏமாற்று வார்த்தை சொல்லாது தோல்வியை கௌரவமாக ஏற்றுக்கொள்வோம் என்கிறது நாம் தமிழர் கட்சி. நீங்கள் எத்தனை முறை தோல்வியை எங்களுக்கு கொடுத்தாலும் சற்றும் தயங்க மாட்டோம். ஏனென்றால் எங்களின் கோட்பாடு உங்களை ஏமாற்றுவது அல்ல. பிற மாநிலங்களைப் போல, பிற இனங்களைப் போல தமிழ் இனம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், தனித்துவமான ஒரு மாநிலமாக வளர வேண்டும் என்று ஒரு கோட்பாடோடு நாம் தமிழர் கட்சி அடியெடுத்து வைக்கிறது. வெறும் ஆட்சிக்காக வேண்டிய அல்ல, இன்றல்ல, நேற்றல்ல, நாளையும் அல்ல, நாளைய மறுநாளும் அல்ல, அடுத்த தலைமுறை ஆனாலும் எங்களுடைய இந்த கோட்பாட்டில் சற்றும் சமரசம் கிடையாது. நாம் தமிழர் கட்சியை தாண்டி ஒரு நல்ல கட்சி என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? எதை நினைக்கிறீர்கள்? மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நீட் என்ற ஒரு தேர்வை கொண்டு வந்தது. அந்த நீட் தேர்வு என்பது 12ஆம் கிளாஸில் 100க்கு 100 என்று மார்க் எடுத்த மாணவர் கூட அந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைய முடியவில்லை. அதற்கென்று பல லட்சம் கட்டி அதற்கான பயிற்சி வகுப்பை செல்ல வேண்டியிருக்கிறது. அது என் மக்களுடைய அடித்தட்டு மக்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வளர்ச்சியை வெகுவாக பாதிக்கிறது. எனவே அந்த நீட் தேர்வு என்ற ஒன்றை ரத்து செய்யுங்கள் என்று திமுக ஒரு நாளும் பேசியதிலேயே. சரி, அன்று பேசியதில் இன்று திமுகவுடன் தான் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்திருக்கிறது. உங்கள் கூட்டணியினுடைய அந்த ஒப்பந்தத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் கச்சத்தீவை மீட்போம் என்றோ, காவிரி நதிநீர் உரிமையை கொடுப்போம் என்றோ, முல்லை பெரியாறு அணைப்பிரச்சனையில் தமிழகத்துடைய உரிமை பாதுகாக்கப்படும் என்றோ, நீட்டு விலக்கு அளிப்போம் என்றோ வாக்குறுதி கொடுத்து ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதா? இல்லையே. அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 4 விழுக்காடு ஓட்டு, அண்ணன் திருமா கட்சிக்கு ஒரு 4 விழுக்காடு ஓட்டு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு 4 விழுக்காடு ஓட்டு. அப்ப முன்னாங்க 12, நாங்க ஒரு 22 சேர்த்தா எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்துவிடும் என்று இந்த வாக்கு கணக்கில் தான் கூட்டணி அமைக்கிறார்களே ஒழிய மக்களினுடைய நம்பிக்கையை பெறுவதற்கோ, மக்களுக்கு நல்லாட்சி தருவதற்கோ இல்லை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப டிஎம்கே ஏன் காங்கிரஸ் கூட்டணி வைத்திருக்கிறது? இப்பவும் நாங்க சொல்றோம்,
தேசிய கட்சியுடன் கூட்டணி இல்லாது என் மக்களுக்கான உரிமையை பேசக்கூடிய கட்சி எதுவோ அதை நீங்கள் ஒன்றை சொல்லுங்கள், அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எவன் ஒருவன் எனது உரிமையை பறித்துக் கொண்டு தலைமை வைத்துக் கொள்கிறானோ அவனுடனே கூட்டணி வைத்துக் கொண்டு இந்த மண்ணில் என் மக்களை ஏமாற்றுவதற்கு வாக்கினை கேட்டு வருகிறார்கள் என்றால் சிந்தித்து வாக்கு செலுத்த வேண்டியது என் மக்கள் தான். அசப்பு வார்த்தைக்கு நீங்கள் வாக்கு செலுத்தக்கூடாது. இன்றைக்கு அதிமுக பிஜேபி கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. என் முன்னே இருக்கக்கூடிய உறவை சிந்தித்து பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி எந்த இடத்தில் தமிழனுடைய உரிமைக்கு நின்றது? எந்த இடத்தில் நின்றது? அவன் வந்தாலே மதம் சாதி இது ரெண்டும் தான் தலைவரும். வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் இப்பதான் வலைவழி தட்டி பார்த்தால் தெரியும். மத்திய பிரதேச, உத்தரப்பிரதேச, மகாராஷ்டிரால எல்லாம் அவங்களுடைய ஆட்சி அட்டுழியங்கள் எப்படி நடக்கிறது தெரியும். ஒரு அறியாமையுடைய வெளிப்பாடு அவர்கள். சரி, அவர்களாவது இப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார்களே நீட்டு தேர்வு ரகசியம் என்று ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள். அந்த ரகசியத்தை சொல்லுங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம், சொல்லுங்களேன் என்று கேட்கிறார். நாம என்ன கேட்போம்? சரி, அவங்கதான் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எதிரான மனநிலையில் நீட்டு தேர்வை கொண்டு வந்தார்கள். அதை அமைதியாக ஆதரித்தது திமுக. இன்றைக்கு அதனுடன் கூட்டணி வைத்துக் கொண்டது திமுக. நீங்கள் தான் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கிறீர்களே. ஒட்டுமொத்த இந்தியாவும் எங்களுடைய கோட்டை என்று வீழ்த்தி தெரியக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி, அந்த பாரதிய ஜனதா கட்சி தனித்து நிற்பதற்கு இந்த மண்ணில் தைரியம் உண்டா? கிடையாது. அப்ப அவன் என்ன செய்தான்? அதிமுக என்ற ஒரு கட்சியின் மீது கபலீகரம் செய்து கொண்டு அதன் மீது குதிரை ஏறுகிறான். அப்ப அதிமுக என்ற கட்சி ஐயா எடப்பாடி தலைமையில் இயங்குகிறது. அவராவது எங்கள் மண்ணினுடைய நீண்ட நாள் கோரிக்கை எங்களுக்கு நீட்டு தேர்விலிருந்து விலக்க வேண்டும் என்று அந்த ஒப்பந்த சாராம்சத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரா என்றால் கிடையாது. நான் சிறுபிள்ளையா இருக்க நாள்ல இருந்து இந்த சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நீங்களும் பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்திருக்கேன். வாசுதேவநல்லூருக்கு வந்தாலே கனிமொழி அம்மா உள்பட சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ யாராக இருந்தாலும் வந்தவுடனே சொல்வது செல்வவெளி அணை பிரச்சனையை நாங்கள் தீர்ப்போம் என்று. அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது படுத்து உறங்கிவிட்டு மறு தேர்தல் வருகின்ற பொழுதுதான் அந்த திட்டத்தை பற்றி இங்க பேசுவார்கள். முதலில் இந்த திட்டத்தை நிறைவேற்றினாலே எவர் வாக்குறுதி கொடுத்தாலும் நாம் நம்பலாம். எந்த வாக்குறுதியும் கொடுப்பது கிடையாது. வாக்கினை பெறுவதற்கு என் மக்களை எப்படி ஏமாற்றுவது என்றுதான் உட்கார்ந்து ரூம் போட்டு உட்கார்ந்து யோசிக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என் மக்களுக்கு எந்த விதமான வரிச்சுமையும் இருக்கக்கூடாது, அவருடைய வாழ்வு என்பது வளமானதாக இருக்க வேண்டும். அடுத்த தலைமுறையை பற்றி நாம் சிந்திப்பதனால்தான் எந்த விதமான இலவச திட்டமும் நாங்கள் அறிவிக்கிறது கிடையாது. சொல்லுங்க பார்ப்போம். பெண்ணிய விடுதலை, பெரியாரின் பேரன், அண்ணாவின் கைபிடித்து வளர்ந்தவன் என்று பீட்டக்கூடிய திமுக, அண்ணா திமுக சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் பெண்ணிய விடுதலைக்கு செய்த அந்த புரட்சி என்ன சொல்லுங்க பார்ப்போம். பாராளுமன்றம் நிறைவேற்றி இருக்கிறது. 35 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. அவர்கள் கொடுக்கக்கூடிய சீட் எத்தனை பாருங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆணும் பெண்ணும் சமம், 117 பெண்கள் 117 ஆண்கள் என்று இரு பாலினமும் சமமான சீட்டினை கொடுத்து இந்த மண்ணில் பெண்ணிய உரிமையை பேசக்கூடிய தகுதியுடைய ஒரே கட்சி உண்டு என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பெண்ணிய உரிமை மட்டுமல்ல, பெண்ணிய உரிமை மட்டுமல்ல, சாதிய சிந்தனையின் கோட்பாடை உடைத்து எறிவதற்காக செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் தமிழக அரசியலில் மட்டுமல்ல இந்திய அரசியல் கண்டத்திலேயே சாதி பார்த்து ஓட்டு போடாது, அந்த ஓட்டு எனக்கு தீட்டு, தமிழனாக பார்த்தால் நீ போடு ஓட்டு என்று பேசிய ஒரு தமிழன் உண்டென்றால், ஒரு கட்சி தலைவன் உண்டென்றால் அது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். யாராவது சொல்லுங்க, ஸ்டாலினை சொல்லுங்க. சாதி பார்த்து ஓட்டு போடாத, எனக்கு அந்த ஓட்டு தேவையில்லை சொல்லுங்க பார்ப்போம். ஏனென்றால் எந்த தொகுதியில் எந்த சமூகம் அதிகமாக இருக்கிறதோ அந்த தொகுதியில் தான்
சீட்டுக்கு அந்த சமூகத்திற்கு வாய்ப்பு வழங்குவார்கள். அதனால்தான் நிறைய சமூகங்கள் சிறிய சிறிய கூடிய சமூகங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுக்கு அவங்களுக்கெல்லாம் யார் அந்த வாழ்வியல் முறையில முன்னேற்றத்துக்கு யார் பாடுபடுவா? அப்ப அந்த அரசியலை நாம் தமிழருக்கு செய்கிறது. எல்லாரையும் போல ஏமாற்றி விட்டு செல்வதற்கு எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. ஐயா எடப்பாடி 2000 ரூபாய் தரணும்னு சொன்ன மாதிரி நாங்க 5000 ரூபாய் தரலாம்னு சொல்லலாமே, என்ன பிரச்சனை சொல்லலாம் இல்லையா? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து 5000 ரூபாய் தரோம், எல்லாரும் வீட்டுக்கு ஒரு கார் தரோம், வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு மோட்டர் தரோம் சொல்லலாம் இல்லையா? அந்த பசப்பு பேச்சுக்கு நாங்கள் கிடையாது. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி அடுத்த தேர்தலை பற்றி சிந்தித்ததே கிடையாது. அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கும். அதுதான் நாம் தமிழர் கட்சி. அதைத்தான் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் எவனோ அவன்தான் தலைவன் என்று. அந்த தகுதி, தலைவனாகக்கூடிய தகுதி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். சும்மா ஸ்டாலின் தலைவர், எடப்பாடி தலைவர் அதெல்லாம் கிடையாது. எடப்பாடி ஒன்னும் எடுத்த உடனே சின்னஞ்சிறிது பிள்ளையாக இருந்து வளர்ந்த அந்த சினிமா படங்களை காட்டுவதை போல அவர் கட்சியை வளர்த்து அந்த கட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்து விடவில்லை. யாரோ ஒருவர் ஆரம்பிச்சார், எம் ஜி ராமச்சந்திரன் என்று சொல்லக்கூடியவர், யாரோ வழிநடத்தினார் ஜெயலலிதா என்று சொல்லக்கூடியவர். அதற்கு பிறகு யார் கைக்கோ போக போனதை காலில் விழுந்து வணங்கி அந்த அதிகாரத்தை கைப்பற்றினார். ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் கட்சியை தொடங்கி இந்த கட்சியை திமுக என்ற கட்சியை வளர்த்து வந்து அதிகாரத்திற்கு வந்து விடவில்லை. நீதி கட்சி என்று சொல்லக்கூடிய இயக்கமாக தொடங்கி அது பரிணமித்து திக என்று மறு உருவாக்கம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு அதிலிருந்து பிரிந்து அண்ணா பெருந்தகையால் திமுக என்ற ஒரு கட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியை உருவாக்கி அதன் மூலியமாக 1967 ஆட்சி அரியணை ஏறி அவர் இறந்ததற்கு பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் கபலீகரம் செய்து அந்த கட்சியை கைப்பற்றினார். அதற்கு பிறகு வாரிசு அடிப்படையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கைப்பற்றினார். ஆனால் செந்தமிழன் சீமான் என்றும் ஒரு பெரிய ஆளுமை நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை எந்த ஒரு அமைச்சர் பெருமக்களோ எந்த ஒரு முதலமைச்சரோ ஆண்ட ஒரு கட்சியின் அதன் வாரிசு அடிப்படையில் வந்தவர் அல்ல. உங்களை போல என்னைய போல உழைத்து பிழைக்க வேண்டும், ஊர் மக்களுக்கு ஏதாவது செய்துவிட முடியாதா, தன் குடும்பத்திற்கு ஏதாவது செய்துவிட முடியாதா என்று சினிமா துறையை தேடி படம் இயக்குநராக டைரக்டராக சென்று தனது வேலையை செய்து கொண்டிருந்த பொழுது இனத்தினுடைய விடுதலையை தனக்கான இலக்காக கொள்ள வேண்டும் என்று ஈழ படுகொலையை கண்டித்து தமிழ்நாடு முழுசும் ஆர்ப்பாட்டம் நடத்திய பொழுது 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது புனையப்படுகிறது. அத்தனை வழக்குகளுக்கும் மீறி இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரனுடைய படங்களை கையில் வைத்திருந்தாலே வழக்கு போடக்கூடிய காலகட்டத்தை உடைத்திருந்து தலைவர் பிரபாகரன் என் கட்சியினுடைய தலைவர் என்று அறிவித்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுதுமல்ல இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரன் படத்தை எங்கு வைத்தாலும் அதற்கான உரிமையை பெற்றுத் தந்தது அண்ணன் சீமான் அவர்கள் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அப்படி இந்த கட்சியை மெல்ல மெல்ல கொண்டு வந்து 2010 கட்சியாக அறிவித்து 2016 முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை சந்தித்து அதற்கு பிறகு 2019 பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து அதற்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலை சந்தித்து 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து எவருடனும் கூட்டணி செல்லாது சந்தித்து இன்று 2026 மீண்டும் என் மக்களை சந்திக்க வந்திருக்கிறோம் என்றால் எந்த நம்பிக்கையில் என் மக்கள் என்னை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற ஒற்றை நம்பிக்கையில் தான் நாம் தமிழருக்கு மீண்டும் மீண்டும் இந்த மண்ணில் தனித்து நிற்கிறது. திமுக ஆளுகின்ற பொழுது சம்பந்தமே இல்லாத பிணைக்கு பேனா சிலைக்கு 80 கோடி ரூபாயில் சிலை வைப்பேன் என்று அறிவித்தது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அந்த 80 கோடி ரூபாய் என்பது யாருடைய காசு? அந்த சிலை வைப்பதனால் என் மக்களுக்கு என்ன நன்மை? விலைவாசி குறையுமா? வேலை வாய்ப்பு கிட்டுமா? என்ன நன்மை இருக்கிறது? ஆனால் இதை யாராவது கேட்டு அந்த பேனா சிலை என் மக்களுக்கு தண்டம், அது தேவையற்ற வீண் வேலை, என் மக்களின் வரிப்பணம் இப்படி விரயம் பண்ண கூடாது என்று இந்த மண்ணில் அழுத்தமாக பேசி நீ பேனா சிலையை வைத்தால் உன் சிலையை நான் உடைப்பேன் என்று பேசிய ஒரு தலைவன் உண்டென்றால் அது செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அப்படி என்றால் என் மக்களின் வரிப்பணம் 1 ரூபாய் கூட விரயமாக கூடாது என்பதில் எங்கள் அண்ணன் எவ்வளவு தெளிவா இருக்காரு நீங்க சிந்திச்சு பார்க்கணும்.
நம்ம வரிப்பணம், நம்ம வரிப்பணத்தில் நமக்கான திட்டங்களை தீட்டுவதே போய் அவர்கள் தலைவர்களுக்கு சிறை வைப்பது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்திருப்போம், வெட்டியா போய் செய்தாங்களேன்னு. அந்த வெட்டி வேலையை ஆணித்தரமாக பேசுவதற்கு ஒரு தலைவன் இந்த மண்ணில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை விட்டால் ஆள் இல்லை. எங்கள் அண்ணன் பேசவில்லை என்றால் இன்றைக்கு பேனாவுக்கு சிறை இருந்திருக்கும், பேனாவுக்கு சிறை இருந்திருக்கும், கண்ணாடி மூக்கு கண்ணாடிக்கு சிறை இருந்திருக்கும், எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஆளுமை பலத்துடன் ஒருவன் மோதுவதனால் அந்த திட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? ஒரு ஆளும் வர்க்கம் அவர்கள் சொல்வதை போல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு அரசு அச்சப்படுகிறது என்றால் இவன் எதற்கும் சோரம் போகாதவன் என்பதனால்தான் ஆளும் வர்க்கம் அச்சப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைவன் வென்று அரியணை ஏறினால் ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அப்ப அது இல்லாது அதிமுக வேண்டாம், திமுக வேண்டாம், நம்ம விஜயை தேர்ந்தெடுத்துடலாமா? ஒரு கூட்டம் நம்ம கூட நினைச்சோம், எதிரிய களத்துல எதிரியை தீர்மானிச்சிருச்சு நாம் தமிழர் கட்சி. எதிரியை வீழ்த்துவதே எங்களுடைய இலக்காக கொண்டு நாங்க பாஞ்சு வரோம். சரி, போற போக்கில் அப்படியே விட்டுறக்கூடாது இல்லையா? எங்க தலைவர் சொல்லுவாரு, மேதகவி பிரபாகரன் சொல்வார்கள், எதிரியை பிறகு பார்த்து கொள்ளலாம், துரோகியை முதலில் போட்டு பழக்கணும் பாரு. அதைத்தான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு துரோகியா யாரை பார்க்குதுன்னா ஐயா விஜயை பார்க்குது. ஐயா விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பு, கட்சி தொடங்கும் பொழுது, தற்பொழுது பிரச்சாரத்துக்கு வருகின்ற பொழுது ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். நான் கேரியரின் உச்சத்தில் இருந்து உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். உங்கள் ஆழ்மனதை தொட்டு சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் ஆண்டிற்கு ஒரு முறை புயல் வந்தது, வந்ததா இல்லையா? எல்லாரும் நினைச்சு பாருங்க. அந்த புயல் வெள்ளத்தில் சென்னை முழுவதும் தத்தளித்ததா இல்லையா? நீ கேரியரின் உச்சத்தில் புடுங்கிக் கொண்டு இருந்த நீ எந்த இடத்திலாவது என் மக்களுக்கு தங்குவதற்கு உன்னுடைய திருமண மண்டபத்தையோ உன்னுடைய வீட்டையோ இல்ல ஒருவா சோத்தையோ கொடுத்ததை நீங்க படித்ததுண்டா, பார்த்ததுண்டா என்று நீங்க சிந்தித்து பாருங்க. சரி, கேரியரின் உச்சத்தில் இருந்து நான் மக்களுக்கு சேவை செய்ய வருகிறேன் என்றால் என்ன தேவை ஏற்பட்டது? யார் உன்னை அழைத்தது? ஐயா விஜய் அவர்களே, இந்த ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் தான் சரியான தகுதியான தலைவன், எனவே நீங்கள் இந்த மண்ணிற்கு எங்களை காப்பாற்ற வர வேண்டும் என்று யாரும் பிரார்த்தனை செய்யும். ஓன் ஜோலி என்ன? ஓன் ஜோலி என்ன? படத்தை நடிச்சமா, அடுத்தவன் கொடுத்த ஸ்கிரிப்ட பேசணுமா, அடுத்தவன் இயக்குனருக்கு தகுந்த மாதிரி கைய கால இயக்கணுமா, டான்ஸ் மாஸ்டர் சொன்ன ஸ்டெப்புக்கு டான்ஸ போட்டோமா, பஞ்சு டைலாக் எழுதி கொடுத்தத பேசணுமா, அரவம் இல்லாம அமௌண்ட்டை வாங்கணுமா, வீட்டை பார்த்து போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நிறைய வழிகளை தாங்கி கொண்டு உங்களுக்காக உங்கள் விஜய் கேரியரின் உச்சத்தில் இருந்து உங்களுக்கு நான் அரசியல் செய்ய வருகிறேன், எல்லாரும் என்னை தடுக்கிறார்கள். என்ன தடுக்காங்க? 2009, 2010, 2011, 12 காலகட்டங்களில் நாம் தமிழர் சந்தித்த நெருக்கடியை இந்த மண்ணில் வேற எந்த கட்சியும் சந்தித்திருக்காரு. பொதுக்கூட்டம் போட முடியாது. ஒலிபெருக்கி அமைத்திருக்கக்கூடிய இசையமைப்பாளர் போய் அங்க போய் சொல்லுவாங்க, நீ அவனுக்கு மைக் செட் கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மேடை போட முடியாது. மேடை போடக்கூடியவங்களை போய் மிரட்டுவாங்க காவல்துறை. அவ்வளவு நெருக்கடிகளையும் தாண்டி இன்னைக்கு வந்து நிக்குது. நீ உன்னை எல்லாரும் போட்டு நெருக்குறாங்க, நீ முறையா செய்ய. அரசியலுக்கு யாருனாலும் வரலாம், தப்பு இல்ல. ஆனால் அதற்கு ஒரு தத்துவமும் ஒரு தனித்துவமும் ஒரு சித்தாந்தமும் ஒரு கோட்பாடும் ஒரு கொள்கையும் வேண்டும். எது ஒண்ணுமே இல்லாம நான் வந்த உடனே ஸ்டேட்டா முதலமைச்சர் தான் அப்படின்னா எப்படி நம்ம பாக்குறது? அந்த ஸ்டேட்டா முதலமைச்சர் ஆகுவதற்கு அவர் சொல்ற காரணம் என்ன? ஐயா என்ன காரணம் சொல்றாரு? நான் அரசியலில் வந்தால் 1967 நடந்த புரட்சி நடக்கும். சரி, 1967 நடந்த புரட்சி என்பது ஒன்னே மாதிரி புண்ணாக்கு மாதிரி வந்து எம்ஜிஆர் வந்த உடனே முதலமைச்சர் ஆகிவிடல. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அதற்கு பிறகு அண்ணா பெருந்தகையின் பேச்சால் ஈர்க்கப்பட்டு திமுக என்ற கட்சியை தன்னை இணைத்துக் கொண்டார். அந்த கட்சியில் நெடுங்காலமாக பயணித்து தேர்தல் பரப்புரைக்காக தன்னுடைய சினிமா படங்களை பயன்படுத்தி அந்த கட்சியின் அந்த கட்சியினுடைய
பொருளாளராக பரிணாம வளர்ச்சி அடைந்தார். அதற்கு பிறகு கணக்கு வரவு செலவில் ஐயா கருணாநிதி அவரிடம் முரண்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கினார். அவருடைய உழைப்பு என்பது எடுத்த உடனே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடவில்லை. ஆனால் ஐயா சொல்வது 1960 நடந்த புரட்சி இங்கு வரும். சரி, ஒருவேளை 1967 நடந்த புரட்சி இந்த மண்ணில் நடக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம்? நீ வீட்டுக்கு போயிருவியா? படமும் நடிக்க கூடாது, அரசியல் கட்சியும் நடத்தக்கூடாது, அறம்லாம் வீட்டுக்கு போயிருவியா? ஏன் சொல்லனா, எங்களுக்கு வைத்தறிச்சல் ஒண்ணு கிடையாது. இந்த விஜய் என்ற தற்குறி ஒருவன் வந்ததற்கு பிறகு கலாச்சார சீரழிவு உங்களை பிள்ளைங்க பொது வழியில என்ன வார்த்தைகளை பேச வேண்டுமோ அதை தாண்டி பேசுகிறது எவ்வளவு வேதனையா இருக்கு. நம்ம பிள்ளைய பேச விட்டா, நம்ம பிள்ளைங்க பேசுதுன்னா நம்ம ஊர்ல இப்ப என்னுடைய தங்கை பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன் சொந்த முந்தை என் ஊர்ல நீ என்ன கேட்பாங்க, நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அப்ப அந்த இடத்துல எங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அந்த தங்கை பேசுவது என்பது அது யாரோ விட்டு பிள்ளை அல்ல, தமிழ் தேசிய இனத்தினுடைய வருங்கால தளிர். அப்ப அந்த குழந்தை அப்படி பேசுவது என்பது அதனுடைய அறியாமை, ஒரு ஆர்வ மிகுமை. அப்ப என்ன செய்யணும்? இந்த தற்குறி விஜய் என்பவன் என்னுடைய கட்சியில் யாராவது ஒருவர், அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, நான் என்னுடைய உறவு முறையில் அம்மாவாக, அக்காவாக, தங்கையாக, என்னுடைய குழந்தையாக மதிக்கிறேன். எனவே வார்த்தை குறைவான கண்ணியமிக்க வார்த்தைகளை யாராவது இதுபோல் இனி பேசினால் கட்சி அடிப்படை உறுப்பினர் நீக்குவேன் என்று ஒரு அறிக்கை விட்டதுண்டா? ரசிக்கான இத மாதிரி ஒருவர் பக்கத்துக்காரன் வந்து நம்ம உள்ள சொல்லுது, நான் அவருக்கு அக்கா சங்கீதா என்ன விஜய் அவர்களுக்கு நான் தங்கையா இருந்து போறேன், நான் மனைவியா இருந்து போறேன்னு சொல்லுற மாதிரி பக்கத்துக்காரன் நம்ம தங்கைக்கு சொன்னா நம்ம எப்படி பார்ப்போம்? ஒரு செருப்பை எடுத்து ஒரு செருப்பை கப்ப கொடுத்துக்கிட்டு அவனே அடிப்பான், அந்த பிள்ளைய அடிப்போமா அடிக்க மாட்டோமா? ஏன் அடிக்கும்? அக்கம் பக்கத்தில் இருப்போம் நம்மளை கண்ணிய குறைவாக அசிங்கமாக பார்ப்பார்கள், நம்முடைய பிறவி என்பது இழிவாக பார்க்கப்படும் என்று அவமானப்படுவோம். அப்ப அந்த வழி ஐயா விஜய் அவர்களுக்கு இருந்திருக்கணுமா வேண்டாமா? இல்லையே. எப்படி? அவர் சினிமா துறையில் நடித்து அளவுக்கு அதிகமாக வருமான வரியினுடைய அந்த வருமான வரி தாக்கல்ல முறைகேடு செய்கிறார். அதற்கு வருமான வரித்துறை அவருக்கு 1900 கோடி தண்டம் விதிக்கிறது. தண்டம் என்றால் பயன். அந்த பயனை கட்ட முடியாமல் நீதிமன்றம் போறாரு. எப்படி இருக்கு பாருங்க. நீ முறையா சரியா அந்த வருமான வரியை முறைப்படுத்தி நீ கொடுத்துருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவன் போட்ட பயனை நீ கட்டியிருக்கணும். அப்பெல்லாம் நீ நேர்மைய நாளு அதை செய்யல. நீதிமன்றம் போறாரு. இது எனக்கு அதிகமான தொகையா இருக்கு, இது என்னால கட்ட முடியாது. ஆனால் நீதிமன்றம் அதை உறுதி செய்தது. நீங்க கட்டித்தான் ஆகணும்னு சொல்லி உறுதி செய்தது. அப்ப இவர் வந்துதான் ஊழலை ஒழிப்பாராம். முதல்ல நீ எந்தெந்த படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்கின, உன்னுடைய சம்பளம் எவ்வளவு, நீ வரி எவ்வளவு கட்டியிருக்க, எவ்வளவு மிச்சம் கொண்டு போன, நீ என்ன தொழில் பார்க்க, கையிருப்பு எவ்வளவு, எல்லாத்தையும் நீ சரியா முறையா உன்னால வெளிச்சமா வெள்ளை அறிக்கையா தாக்கல் செய்ய முடியுமா? வாய்ப்பு இல்லை. அவன் வண்டியில வந்தான்னா வண்டியில முன்னாடி உழுதான், பின்னாடி ஏறுதான், மரத்துல ஏறுதான், அங்க ஏறுதான், இவர் பிளேன் கிச்சு கொடுக்காரு. இப்படிதான் ஒரு தலைவர் செய்வாங்களா? லட்சம் பேர் திரண்டாரம் நில் என்றால் நிக்கணும், உட்காரணும். அவன் தான் தலைவன், அவன் தான் தலைவன். நீ சொன்னாலே கேட்க மாட்டாங்க. நீ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மரத்துல ஏறாத அப்படின்னா அப்பதான் கூட 4 பேர் சேர்ந்து ஏறலாம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தற்குறித்தனமான ஒரு கூட்டம் இந்த மண்ணை ஆக்கிரமித்துக் கொண்டு வருகிறது. அப்ப நம்முடைய வாக்கு என்பது இந்த இலவச திட்டங்களுக்கு எதிராக ஒரு மாற்று. அந்த மாற்று ஐயா விஜயா இருக்கணுமா என்றால் கிடையாது. அப்ப நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி இந்த மக்களுக்காக எந்த விதமான இலவச திட்டங்களையும் அறிவிக்காது, தொடர்ச்சியாக எவருடன் கூட்டணி செல்லாது, மக்களை நம்பி தனியாக நிற்கிறது என்றால் அப்ப அவர்களைத்தான் நம்ம ஆதரிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் தோணணும். அதுதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு செய்யக்கூடிய நன்மை.
உடனே சொல்லுவாங்க திமுக அதிமுக இப்ப நம்ம வந்து நீங்க கடன் ஆக்கிட்டீங்க, தமிழக அரசு வந்து இவ்வளவு கடன் சுமை ஏற்பட்டுருச்சு, இதை யார் அடைப்பது அப்படின்னு பேசும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, நாங்க மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செஞ்சோம், நலத்திட்ட உதவிகளுக்காக நாங்க கடன் வாங்கினோம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் போட்டோம், பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தோம், 1500 ரூபாய் கொடுத்தோம், பொங்கலுக்கு அரிசி கொடுத்தோம், பருப்பு கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம், நாங்க பாக்கெட் எடுத்து போயிட்டோம். திமுக அதிமுக 2 பேரும் ஒரே நிலைப்பாடு நிற்பாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி வந்தோம்னு சொல்லிச்சு, நாங்க ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் 10 லட்சம் கோடி சுமையை நாங்கள் ஏற்க மாட்டோம், அது எங்கள் மக்களுக்கான வரிப்பணம் கிடையாது, அது தேவையற்ற கடன் சுமை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அறிவித்தார். அப்படி சொல்ல முடியாது எங்களால. அப்ப அந்த 10 லட்சம் கோடி கடன் சுமை மக்களுடைய திட்டத்திற்காக நாங்கள் வாங்கினோம், அதை வைத்துத்தான் நாங்கள் பேருந்து வாங்கினோம், அதை வைத்துத்தான் நாங்கள் மின்சாரம் வழங்கினோம், அதை வைத்துத்தான் நாங்கள் கல்வி வழங்கினோம், அதை வைத்துத்தான் மக்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கினோம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வோம். அப்படியே நீங்க ஒரு 50 ஆண்டுக்கு பின்னாடி போங்க, ஐயா காமராஜர் என்ற ஒரு பெருந்தகை இந்த மண்ணை ஆண்டார். அவர் ஆட்சி ஆண்டு காலம் என்பது வெறும் 9 ஆண்டு காலம் மட்டும்தான். அவர் ஆட்சி அரியணை ஏறுகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய கல்வி விகிதாச்சாரம் என்பது வெறும் 7 விழுக்காடு மட்டும்தான். அந்த 7 விழுக்காடு என்பதனை ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி, தொடக்கப்பள்ளி தொடங்க வேண்டும் என்று தொடங்கி 28,000 பள்ளிகளை தொடங்கி அதில் மதிய உணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி கல்வியுடைய வளர்ச்சி என்பது 9 ஆண்டு காலம் கடந்ததற்கு பிறகு 37 விழுக்காடாக உயர்த்தினாரே. கடன் வாங்கினாரா? கடன் வாங்கினாரா? இன்னைக்கு காமராஜர் செருப்ப கழட்டி எல்லாமே அடிக்கணும். அப்ப அவர் ஆட்சியாளர் இல்லையா? அவர் அப்ப வீட்டு காசை போட்டு காமராஜர் திட்டத்தை நிறைவேற்றினாரு, மக்கள் வரி பணத்தை தான் பயன்படுத்தினாரு. கடன் வாங்குறியே, 9 அணைகளை கட்டி நீர் மேலாண்மை வாரியத்தை அமைத்து விவசாய பூமியாக மாற்றவில்லையா? அந்த அணைக்கு வெள்ளையடிக்க முடியாது அவங்களால. அதை போன்று ஒரு அணை எவனாவது கட்டியது உண்டு அண்ணா திமுக திமுக ஆட்சியில்? எவனுக்கு தகுதி இருக்கிறது இந்த மண்ணில் இந்த மக்களிடம் வாக்கு கேட்பதற்கு? கடன் சுமையை ஏற்றி வைத்து விட்டு இந்த மண்ணில் நான் நல்லாட்சி கொடுத்தேன் என்று சொல்வதற்கு எவனுக்கு தகுதி இருக்கிறது? இந்த மண்ணில் நல்லாட்சி கொடுத்தேன் என்று சொல்லி அவர் சிந்தித்ததனுடைய விளைவுதான் இது. எதையும் தொடாம உலக வங்கியில் கடன் எதுவும் பெறாது நாட்டினுடைய வளர்ச்சியை 9 ஆண்டுகளில் இன்றைக்கு இருக்கக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு ஆன பிறகும் திராவிட கட்சிகள் கொடுக்காத ஒரு சாதனை செய்திருக்கிறார் என்றால் வரக்கூடிய கட்சிகள் அத்தனையும் ஐயா காமராஜரை போல ஆட்சி அமைப்போம் என்று சொல்கிறார்கள் என்றால் அதைத்தான் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அப்ப வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது இருமுனை போட்டி. அந்த இருமுனையில் ஏற்பவருக்கா இல்ல உங்களுக்கு சேவை செய்பவர்ப்பா என்று நீங்கள் நினைத்து பார்க்க. சேவை செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்ப வாய்ப்பு என்பது ஏற்றி பிழைப்பவனுக்கு கொடுக்க கூடாது என்பதை நீங்கள் நினைத்தால் வாக்குச்சாவடிக்கு செல்கின்ற பொழுது விவசாய சின்னத்தினை வாக்கினை செலுத்தி நீங்கள் மட்டும் செலுத்தினால் பத்தாது, உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய நமக்கு பழக்கப்பட்ட உறவுகள் அத்தனை பேரத்தை சொல்லி வரக்கூடிய தேர்தல் என்பது நமது வாக்கு நம்மை ஆளவா, நமது வாக்கு நாம் நம்ம வாக்கை ஆளவா என்பதை நீங்க தீர்மானிச்சுக்கணும். அப்போ நாம் எல்லாருக்கும் நாம் சார்ந்த அந்த சுற்று வட்டாரம், நட்பு வட்டாரம், உறவுகள் அத்தனை பேருக்கும் நாம் மட்டும் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தினால் பத்தாது, நம்மை சார்ந்தவர்களையும் விவசாய சின்னத்தில் வாக்கினை செலுத்த வைக்க வேண்டும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு முறை கடந்து செல்லுங்கள். கசப்பான வேப்ப மருந்துதான் உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்பதை போல இந்த கசப்பான இந்த 2000 5000 என்ற இந்த இனிப்பு வார்த்தைகளுக்கு நீங்கள் ஏமாந்து போகாது. தேர்தல் காலகட்டம் என்பது நமது அடுத்த தலைமுறைக்கானதும் 5 ஆண்டுகள் நமக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்குமான ஒரு போர் என்பதை புரிந்து கொண்டு அந்த போரில் நம்மை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்கினை நாம் செலுத்த வேண்டும் என்று உறுதியேற்றுக் கொண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமாக இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் வாக்கினை செலுத்தி வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் இசை மதிவாணன் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்து சட்டமன்ற அவருடைய வாக்கு, நமது வேட்பாளருடைய வாக்கு சட்டமன்றத்தில் ஒலிக்க செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.
சீனிவாசன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ஆக்கோ தங்கவேல் அவர்களை அழைக்கிறேன். சரி வேண்டுதல் எத்தனை மணிக்கு முடிக்கணும்? அரை மணி நேரம் பார்த்துக்கணும். 8 மணி எத்தனை 9. எம்மின தாய் தமிழ் உறவுகளே, விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிக பெரும் ஆவலம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார் என்ற போட்டி தீவிரமடைந்த நிலையில் வாசல் சட்டமன்ற தொகுதியில் விவசாய சின்னத்திற்கு வாக்கு கேட்டும் மாநிலம் தமிழ் மரபெடுத்த இதன் குழுமையில் இருக்கிற உறவுகளே, இந்த ஒளிவாங்கியின் எல்லை எங்கே இருக்கிறதோ அங்கிருந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கிற மாற்றுக் கட்சியை சேர்ந்த என் உடன்பிறந்தார்களுக்கும், தூரத்தில் செவிமடுத்துக் கொண்டிருக்கிற என்கிற பெற்றோர்கள் பெரியவர்களுக்கும், இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் போற்றி புகழ்ந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த என்கிற பெற்றோர்களே பெரியவர்களே, இதோ உலகத்தின் முதல் புரட்சியா மானமும் வீரமும் ஒரே ஒரு சேர கலந்து உலகெங்கும் இருக்கிற மாந்த நிலத்திலே மானமும் வீரமும் எதுவென்று உலகத்தின் பறைசாற்றிய வாசுதேவன் ஒரு மண்டலத்தின் தெரிவியில் திறந்திருக்கிறோம். மான தமிழ் குண்டமாய் திறந்திருக்கிறோம். இந்திய சின்னம் விவசாய சின்னம். இந்திய தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலுக்கு 17வது சட்டமன்ற தேர்தலாக அறிவித்து இதோ நாம் தமிழர் கட்சி 17வது ஆண்டை கொடுத்து இந்திய ஜனநாயகத்தின் சட்டமன்றமும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆண்டும் 18 வயதை ஒட்டிய கன்னித்தன்மையை அடைந்திருக்கிறது. இந்த 18 வயது அடைந்த கன்னித்தன்மையில் இதுகாலம் இந்த நிலத்திலே நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் என் அருமை சகோதரன் சீனிவாசன் முன்பு கூறியதை போல இன்று இருக்கிற நேற்று கட்சி தொடங்கிய பல்வேறு எண்ணிக்கையின் பெருங்கூட்டமாக முதல் வெளிச்சத்தில் தொடங்கப்பட்ட கூட்டத்தோடு தொடங்கப்பட்ட கட்சி அல்ல. ஓரிருவர் 10 இருவர் 20 இருவர் என்று ஒருவர் இயங்கும் என் மக்களுக்கான களமாக மாற்றும் தருணத்தில் இதே எல்லையில் பல்வேறு மக்கள் பிரச்சனையில் போராடி கொண்டிருக்கிற போது அவ்வப்போது ஒரு பத்திரிகை செய்து வரும் அன்பாக உணர்ந்திருப்பார்களே, நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். வாசுதேவன் உள்ளூர் சிலைகிரி மலைப்பகுதியில் நக்சலைட் ஊடுருவல், தீவிரவாதிகள் ஊடுருவல், பாதுகாப்பு படை வீரர்கள் தேடுதல், வனத்துறை அதிகாரிகள் தேடுதல், இப்படியான தலைப்புச் செய்திகளை 2008க்கு முன்பாக 2000 காலத்தில் 10 வாக்கு காலத்தில் அவ்வப்போது மாலை முரசுகளிலும் தினத்தந்தியின் காலை செய்தியாக பார்க்கணும். எப்படி சிவகிரி மலைப்பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவல், நக்சலைட் ஊடுருவல்கள், சமூக குற்றவாளிகள் ஊடுருவல். ஆம், சமூக குற்றவாளிகளும் நக்சலைட்டுகளும் தீவிரவாதிகள் என்று மேலே போட்டு ஜனநாயகத்தை பேசிக்கொண்டு நமது உரிமை
எமது விடுதலை, எமக்கான நோக்கம், எமது தத்துவம், எமது மண், எமது நிலம் என்கிற புரட்சியை ஏற்படுத்தியவன் செந்தமிழன் சீமான். நீங்கள் பார்த்த இந்த புரட்சியாளர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி வருவதற்கு முன்பாக இவன் நக்சலாக மாறிடுவான், இவன் தீவிரவாதியாக உள்ளவாயிடுவான், இவன் கொடுங்கோலனாக சமூக குற்றவாளியாக சிறைவைக்கப்படுவான், இவன் வாழ்க்கை முடிந்தது என்று என் குடும்பத்தார்கள், என் உணர்வு வந்தவர்கள், எமது பெற்றோர்கள் பதவி குதித்து பயந்த காலம் கடந்து காவல்துறை எந்த வழக்குகளில் என்று சிக்கும் என்ற சிக்கல் பல்வேறு மனதில் நிழலாடியது உண்டு. ஆனால் எந்த அரசியலை, எந்த அதிகாரத்தை என்னிடமிருந்து பறித்து வைத்தாயோ அதே அதிகாரத்தை, அதே அரசியலை மக்கள் புரட்சியால் அரசியல் படை கொண்டு, அரசியல் கொள்கை கொண்டு மக்களை சந்தித்து மக்களிடம் மீட்டெடுக்கிற தெம்பும் திராணியும் அறிவு மாற்றமும் செந்தமிழன் சீமானின் பண்டிகத்திலே காலம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தின் தேவையாக வருகிற இந்த தேர்தலில் களமாடி கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அன்பிற்குரியவர்களே, இந்திய பெருந்தேசத்தின் கடைசி எல்லை பகுதியில் நின்று என் மக்களிடத்திலே நாங்கள் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். என் மேடைக்கு பின்னால் சிறிது தூரம் போனவுடனே அது வேறொரு மாநிலமாக மாறிவிடும். கடந்த 2004க்கு முன்பாக கேரள மாநிலம் எந்த பூமி என்கிற ஒரு சர்வே அளவை எடுக்கிற டிஜிட்டல் சர்வே என்ற முறையை அறிவித்து அவன் கிட்டத்தட்ட அந்த சட்டமன்றத்தின் தீர்மானம் போட்டு 400 கோடி ரூபாய்க்கு மேலான நிதியை ஒதுக்கி தமிழ்நாட்டின் எல்லையில் கிட்டத்தட்ட 1500 சதுர கிலோமீட்டரை அந்த டிஜிட்டல் எல்லைக்குள் தன்மையப்படுத்திக் கொண்டு நிலத்தை அபகரித்துக் கொண்டார். அந்த வகையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த டிஜிட்டல் சர்வே அறிவிக்கப்பட்ட பொழுது இங்கே இருக்கிற நமது எல்லை பகுதியில் கேரளாவுடைய வனத்துறை நமது எல்லை பகுதி வந்து அவன் அலுவலகம் போட்டு எல்லை வகித்து அமர்ந்து கொண்டான். இதை இந்த மண்ணின் போராளி, மக்கள் போராளி, மக்களின் புரட்சியாளர் நிறைந்த ஈகி வீரர் ஐயா பாண்டியவர்கள் மிகப்பெரும் போராட்டம் நடத்தி அங்கே இருக்கிற மலைவாழ் மக்களை சந்திக்கிற பொழுது அந்த மலைவாழ் மக்களை அங்கே இருக்கிற கேரள காவல்துறை ஒரு பெண்ணை கைப்பிடித்து இருந்தது. சோதனை என்கிற பெயரில் நாம் பதிவு செய்ய வேண்டியது எண்டூதி என்கிற திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 1500 சதுர கிலோமீட்டரை என்னிடமிருந்து பறித்த இந்த நிலத்தின் இந்த அதிகாரத்தில் இந்த அரசியலில் இன்று நாம் எதை நீக்கப் போகிறோம், எதை திரும்ப பெற போகிறோம்? இங்கே செண்பகவல்லி என்று பேசினால் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு செண்பகவல்லி தெரியாது, சுந்தரவல்லி தெரியும். அவனுக்கு சுந்தரவல்லி தெரியாது, கனகவல்லி தெரியும், அவனுக்கு செண்பகவல்லி தெரியாது. ஆனால் செண்பகவல்லி அணையை பேசிக் கொண்டிருக்கிற போது லாபகமாக அவன் திட்டமிட்டு இருக்கிற நிலப்பரப்பையும் தனக்கான என்று சபை எடுத்துக் கொண்டான். யார் பேசப்போறா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியனுக்காக போட்டியிடுகிற அருமை சொல்லும் சகோதரன் ராஜாவில் பேச போகிறானா? இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் தாமரையில் போட்டு விடுகிற அருமை சகோதரன் ஆனந்தன் பேச போகிறாரா? ஆனால் இந்த பிள்ளைகள் தான் அந்த திட்டம் தொடங்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை அறிவித்துக் கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது, பேசிக் கொண்டிருக்கிறது. இவன் செண்பகவல்லி அணையை செய்ய போவது இல்லை, நடக்காது. அது நடக்கக்கூடிய ஆண்டு காலம் செந்தமிழன் சீமான் ஆட்சி அதிகாரத்தில் வருகிறது. எந்த கோரிக்கையும் என்று அது உடனடியாக நிறைவேறும். என்ன நடந்தது? நீ பாரதிய ஜனதா கட்சியில் அருமை சகோதரர் ஆனந்தன் அவர்கள் இங்கே போட்டியிடுகிற பொழுது அமெரிக்காவிலிருந்து வந்து பெருதோறும் 3 கொண்டு நிறுவனங்களை வைத்து வாக்கு கேட்டார், மக்கள் வாக்கு செலுத்தினார். ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருந்த அவரை ஏமாற்று வேலை. என் முன்னே திறந்திருக்கிற என் உடல் வந்தார்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, சகோதரர் ஆனந்தர் இந்த செய்தியை கேளுங்கள். அவர்கள் வருகிற இந்த கோரிக்கை வையுங்கள். பண மதிப்பிழப்பு என்பது
ஆண்டு கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி எதற்காக அறிவித்தது? பணமதிப்பு இழப்பு என்பது இந்த நாட்டில் இருக்கிற இந்திய பெருந்தேசத்தில் எவ்வளவு பாதிப்பை உண்டு பண்ணியது. அந்த பணமதிப்பின் காலத்தில் ஒரே இரவில் பணத்தை தடை செய்தால் எத்தனை அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள் தெரியுமா தெரியாதா? ஆனால் நேற்று அந்த தேர்தல் அதிகாரி முன்பாக பேசிக் கொண்டு உயர் அதிகாரி ஆர்வம் பேசிக் கொண்டிருக்கிற போது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வாக்குக்கு பணம் கொடுக்கிறவர்களை நாங்கள் புகார் அளித்தால் உடனடியாக நீங்கள் தடுத்து அவர்களை தடுத்து மீட்டெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறது யாரு? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களே கோரிக்கை வைக்கிறார். ஆனால் ஒரே இரவில் நீ பணமதிப்பு அறிவிப்பதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? பணமதிப்பு என்பது ஊழலை உருவாக்குகிறது. வாக்கு செலுத்துவதற்கு பணத்தை ஊக்கமாக கொடுக்கிறது. பணமதிப்பை அறிவித்து புதிய பணத்தை அறிவித்து விட்டால் இவர்கள் பணத்தை மறைத்து வைக்க முடியாது, ஒழித்து வைக்க முடியாது, ஊழல் செய்ய முடியாது, வாக்குக்கு பணம் கொடுக்க முடியாது என்ற ஒரு கோரிக்கை வைத்து பணமதிப்பு செய்வீங்க. சரி, அறிவானவர்கள், ஆண்மை உள்ளவர்கள், தெம்புள்ளவர்கள், திராவிடவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்தவர்கள் எவனாவது ஒருவன் பணமதிப்பிழப்பை ஒரே இரவில் அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தியதால் இன்று வரை இந்தியாவில் ஊழலே இல்லை என்று அறிவிக்க முடியுமா? அறிவிக்கமா வேண்டாமா? அப்படி என்றால் பணமதிப்பு அறிவித்த பின்பும் இன்று அந்த சிக்கல் இருக்கிறது, ஊழல் இருக்கிறது, பணம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது, வாக்குக்கு பணம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது யாருடைய பணம்? அப்ப என்ன செய்யணும்? அந்த கட்சி அந்த திட்டத்தை கொண்டு வந்தது மாபெரும் தவறு, மாபெரும் பாதகம். நாங்கள் செய்த தவறு. பணம் இழப்பதால் ஒரே இரவில் பணம் செல்லாது என்று சொல்வதால் இங்கே இருக்கிற அடித்தட்டு மக்கள், உழைப்பு மக்கள், வியாபாரிகள் பெரிதாக பாதிக்கப்பட்டார்கள். அப்பாவி மக்கள் தற்கொலை செய்கின்றார்கள். அதற்கு நாங்கள் வருந்துகிறோம், பொதுவிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் என்று எவனாவது ஒருவன் சொல்லணுமா வேண்டாமா? அப்ப நீ இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற, இந்திய நாட்டின் அதிகாரத்தை தன் கையில் தூக்கி வந்திருக்கிற இந்த சட்டமன்றத்திற்கு என்ன கொடுக்க வாக்குகளை செஞ்சுக்க என்ன செய்வ? இந்தியாவில் இருக்கிற அதிகாரம் போதாது என்று, இந்தியாவில் இருக்கிற ஆளுமை போதாது என்று தமிழ்நாட்டுடைய கதைகள் எல்லையில் வாக்குதல் செஞ்ச என்ன நடந்துரும்? என்ன நடந்துரும்? என்ன நடந்துரும்? இருக்கிற செங்கமாலோ, இருக்கிற மணல் மாஃபியாக்களோ, இருக்கிற கனிமல மாஃபியாக்கள் உனக்கு நேரடியா தொடர்பு ஆகிடும். என்ன நடக்கும்? வேற என்ன நடக்கும்? வேற என்ன நடக்கும்? உன்னுடைய கட்சியை இத்தனை ஆண்டு காலம் வழிநடத்திய அண்ணாமலை ஏன் ஜீட்டு கொடுக்கிற? ஏன் ஜீட்டு கொடுக்கிற? அருமை சீனிவாசன் சொன்னதை போலத்தான் கேரியன் உச்சத்தை விட்டு வந்த விஜய். ஆனால் நாங்கள் கேட்பது உயர்ந்த அதிகாரி, காவல்துறை சீருடையை அணிந்து மக்களுக்கு சேவை செய்து IPS IAS லெவலில் இருந்தவரு, உயர்ந்த பொறுப்பில் இருந்தவரு என்ன பண்றாரு? உடனடியாக தடாலடியில் அரசியலுக்கு வராரு. இப்போ ஒரு அப்பாவி மக்களாக நான் கேட்கிறேன், தூரத்தில் செவிமடுத்து பாரதிய ஜனதாவை எப்படியாவது ஆட்சி காலத்தில் கொண்டு வர துடிக்கிற என் உணர்ந்திருந்தாலே உனக்கு நான் வைக்கிற கோரிக்கை, ஒரு அரசியல் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருந்தவரு, மக்களின் பாதுகாப்பு இருந்தவரு, இந்திய நாட்டினுடைய உச்சபட்ச பொறுப்பு பதவி, அந்த பதவியை எதுக்கு உடனடியாக தொடர்ந்து அரசியலுக்கு வந்த? எனக்கு வந்த இப்ப நான் ஒரு பாமரன், எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. நான் அரசியல் கட்சி இல்ல, ஒரு கிராமத்தான், படிக்காதவன். எனக்கு என்ன வேணும்? ஒரு நாட்டில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற IAS IFS இருந்த சீருடை அணிந்த ஒரு காவல்துறை அந்த பதவியில் இருந்தால் மக்களுக்கு பணியாற்ற முடியாது, சேவை செய்ய முடியாது, நீதியை தட்டி கேட்க முடியாது, அநீதியை தட்டி கேட்க முடியாது என்று சட்டையை கலத்தி போட்டு வேலை வேண்டாம் என்று அரசியலுக்கு வந்து வெள்ளை சட்டை அணிந்து அரசியல் மூலமாகத்தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்று நினைத்தால் இந்த காவல்துறை புரிஞ்சதற்கா? காவல்துறை அதிகாரம் இருக்கு. அப்ப எனக்கு காவல்துறை பார்க்கும்போது நகைச்சுவை தெரியுமா தெரியாதா? அந்த காவல்துறை அதிகாரம் தெரியுமா தெரியாதா? காவல்துறையை விட அதிகாரம் ஒதுங்கியவர்கள் அரசியல்வாதி என்று தெரியுமா தெரியாதா? நீ என்ன செய்திருக்கணும்? மக்களுக்கு உழைத்து காவல்துறை பணியில் இருந்து மக்களுக்காக நன்மை தீமையை பகைத்து அந்த அதிகாரம் வந்து தவறு செய்ததை கண்டித்து
அந்த பதவியில் அவனுடைய ஆயுட்காலங்களுக்கு தன்னுடைய வாழ்க்காலங்களில் இருந்து பதவி இழந்தவன் பதவி உன்னுடைய 65 வயது முடிந்தவுடனே வீட்டில் இருக்க முடியல. நம்ம காவல்துறை பதவியில் இருந்தோம், மக்களுக்கு தொண்டு செய்தோம், சேவை செய்தோம். இப்ப நம்ம காவல்துறை பதிவே இல்லை, ஆனால் மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும். என்ன செய்யலாம் என்று வேற வழி இல்லாமல் அரசியலுக்கு வந்து நாம் செய்ய வேண்டும் நினைத்தால் உன்னை பாராட்டி இருக்க முடியும், உன்னை பாராட்டலாம், அது பெருமை கொள்ளலாம். ஆனால் காவல்துறை சீருடைய கலட்டி கூட பார்த்துவிட்டு நான் அரசியலுக்கு வந்துதான் செய்யணும் என்றால் காவல்துறை எவ்வளவு இனிதாக பார்த்திருக்கிறார். காவல்துறை பதவி என்பது எவ்வளவு இனிதாக என் மக்களுக்கு பரிசாக்கி இருக்கிறார். ஒருவன் நான் உச்சத்தில் இருக்கிறேன், புகழில் இருக்கிறேன், பல லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் என்னுடன் இருக்கிறார்கள் என்று சொல்லி அரசியலுக்கு வரும் சொல்றான். ஒருவன் நான் உயர்ந்த பதவியில் இருக்கிறேன், பொறுப்பில் இருக்கிறேன், அது வேண்டாம் என்று அரசுக்கு வந்து சொல்றான். ஆனா ஒண்ணு தெரியுமா, என் பன்மை என்னின உணர்வுகளை பெற்றோர்களை தெரியவில்லை. நாங்கள் பேசுவது அரசியல் அல்ல, எங்களுடைய வழி. என் இனம் 2000 ஆண்டுகளாக சொன்ன கனவை நாங்கள் பேசுகிறோம். இவர்கள் இருவரும் உச்சம் பெற்றவர்கள். இன்று அண்ணாமலை என்பவரும் விஜய் என்பவரும் உச்சம் பெற்றவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அரசியலே இருந்தவர் 3 தலைமுறையாக கருணாநிதி, ஸ்டாலின், இன்று உதயநிதி, இன்பநிதி என்று 4 தலைமுறைக்கு அசைக்க முடியாத அரசு இருக்கிறவர் உதயநிதி என்ன சொன்னார் தெரியுமா? ஒருவர் நாம் நிஜத்திலிருந்து பல கோடி ரசிகர்கள் இருந்தாலும் கூட, கோடான கோடி 1000 கோடி நிதி இருந்தாலும் எல்லாம் வேண்டாம் என்று மக்களுக்காக உழைக்க வேண்டும் சொன்னார். ஒருவர் நான் தூய்மையான அதிகாரி, உயர்ந்த பொறுப்பில் இருந்து அது வேண்டாம் என்று சொல்லி அரசியலுக்கு வந்தது என்று சொன்னார். ஆனால் 3 தலைமுறை 4 தலைமுறையாக ஊழலில் கிடைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நான் படிக்கவில்லை, துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க, எனக்கு படிப்பு வரல, அதனால துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. இந்த நாடு இந்த நிலம் என்னடா, உனக்கு படிப்பு வரலையா, அவர் முதலமைச்சர் ஆகிட்டாங்களாம். இவர் படிச்சு ரொம்ப இருந்தவரே அரசியலுக்கு வந்துட்டாரு. நாங்க என்ன சொல்ல தெரியுமா, படிப்பு வரலையா, நாங்கள் அரசியலுக்கு வரல, மிகப்பெரிய உச்சத்தில் இருந்ததால் அரசியலுக்கு வரல, உயர்ந்த பொறுப்பில் பதவி இருந்ததால் அரசியலுக்கு வரல. என் நிலம், எமது பலம், எமது இனம் உயரத்தையும் துன்பத்தையும் தாங்க முடியாத வேலையில் அரசியலுக்கு வந்தோம். வேற வழி இல்லை, காலத்தின் கட்டாயம், காலத்தின் வேதனை, வேற வழி இல்லை, வந்து நின்று தொலைய வேண்டியிருக்கு. ஏன் நன்கு புரிந்து இந்த நிலத்தில் எது அரசியல் அதிகாரமாக இருந்திருக்க வேண்டும், எது அரசியல் அதிகாரமா இருக்கணும், எதுக்கு அரசியல் வேணும். இப்ப இங்க எம்எல்ஏ இருக்கிற ராஜா அவர்கள் சங்கரங்கோயிலிருந்து இங்க வாசலுக்கு வந்திருக்காரு. சங்கரங்கோயிலிருந்து வரதுக்கு நோக்கம் என்ன, அங்கே சங்கரங்கோயிலில் இருந்து இதுவரைக்கும் பெரும் முதலாளியிடம் வரி வசூல் செய்து கட்சிக்கு கப்பம் கட்டியது போதல. அப்ப என்ன செய்யலாம், இந்த வாசகர்கள் என்பது மிகப்பெரிய பணம் வலிக்கக்கூடிய, பணம் காய்க்கக்கூடிய அருமையான தொகுதி. இங்கதான் மணல் மாஃபியா இருக்கான், இங்கதான் மலையை உடைக்கிற மாஃபியா இருக்கிறான், இங்கதான் சமூக குற்றங்கள் நிறைந்து கிடக்கிறது. அப்ப வரி வசூல் செய்வதற்கு தோல்வியா இருக்கும், தலைமைக்கு கப்பம் கட்டுவதற்கு இயல்பாக இருக்கும். நாம் கேட்பது, இந்திய பெருந்தேசத்தில் இந்திய சட்டமன்ற தேர்தலில் இங்கே பங்கெடுக்கிற இந்த கட்சிகள் என் மக்களுக்கு எது வாக்குறுதியாக கொடுக்கணும். நாங்கள் 2000 ரூபாய் கொடுப்பது என்பதோ, மக்கள் பேருந்தில் இலவசமாக பயணிப்பார் என்பதோ, இது திட்டங்கள் அல்ல, சட்டங்கள் அல்ல, மக்களுக்கு தேவையானது அல்ல. எது தேவையாக இருந்திருக்கிறது என்றார்களே, நான் ஒரு வீடு கட்டுகிறேன், அந்த வீட்டிற்கு நான் அரசுக்கு வீட்டுமனை கட்டப்போகிற ஒரு பதிவு செய்கிறது, அந்த பத்திரப்பதிவுத்துறைக்கு என்று ஒரு தொகையை கொடுக்க வேண்டும். அப்படி பத்திரப்பதிவுத்துறைக்கு என்னுடைய சொத்து எவ்வளவு வருகிறதோ அதில் 7 மடங்கு கிட்டத்தட்ட பத்திரப்பதிவுத்துறைக்கு நான் செலுத்த வேண்டியிருக்கிறது. அந்த பத்திரப்பதிவு போக அந்த கணினி செலவு, அதுக்கான வரி செலவு என்று 4% கிட்டத்தட்ட 16% நான் வீடு கட்டுவதற்கு வரியாக அரசுக்கு கப்பம் கட்டணும், வரி கட்டணும். இது எதுக்கு, என் மனையில் நான் வீடு கட்டுவதற்கு, அந்த வீடு கட்டுவதற்கு உரிமை வழங்குவதற்கு அரசாங்கத்துக்கு நான் செய்ய வேண்டியது குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் நான் வீடு கட்ட போறேன் என்றால், இந்த 10 லட்சம் ரூபாய் என்னுடைய மதிப்பீட்டில் வீடு கட்டுகிற பொழுது அரசாங்கத்திற்கு நான் 7% அந்த பத்திரப்பதிவு செலவு போக
கிட்டத்தட்ட 4% அதற்கான கணினி செலவு எல்லா செலவும் போக கிட்டத்தட்ட 1,10,000 ரூபாயை அரசிற்கு நான் வரியாக செலுத்துகிறேன். சரி, என் பேர்ல நீ பத்திரம் போட்டு கொடுத்துட்ட, என் பேர்ல நான் வீட்டு மனை வாங்கிட்டேன். சரி, இப்ப நான் வீடு கட்டுவதற்கு செங்கல் யார்கிட்ட வாங்கணும்? நான் வீடு கட்டுவதற்கு மணல் யார்கிட்ட வாங்கணும்? நான் வீடு கட்டுவதற்கு தண்ணி யார்கிட்ட வாங்கணும்? நான் வீடு கட்டுவதற்கு சிமெண்டும் கல்லும் யாரிடம் வாங்கணும்? யாரிடம் வாங்கணும்னா 1,10,000 ரூபாய் எனக்கு என் பெயர் வாங்கிய அரசு நான் வீடு கட்டுவதற்கு மண்ணும் கல்லும் தண்ணியும் அடிப்படை கட்டமைப்புக்கு வீடு கட்டுவதற்கு சொல்ல அந்த கூறப்படுவது யார் வாங்குவது? சாரை முடிக்கலாம். நானு இப்ப இறங்கிட்டு போனோடனே சாரை கிடைச்சு சாரை முடிக்கலாம். அரசாங்கம் வச்சிருக்கான், அரசாங்கம் விக்கி, அரசாங்கம் கொள்முதல் பண்ணுது, அரசாங்கம் உற்பத்தி பண்ணுது, அரசு இலக்கு வச்சு விற்பனை செய்யலாம். அரசாங்கம் சாராயத்தை விற்கிறது, இலக்கு வைக்கிறது, வரி வாங்குறது, கோடானு கோடி கொள்ளையடிக்கிறான். ஆனால் மக்களின் அடிப்படை தேவை நான் வீடு கட்ட வேண்டும் என்றால் எனக்கு செங்கல் யார் வருவாங்க? அரசாங்கம் வருமா? ஆடியோ தாங்கணுமா, தாசில்தார் தாங்கணுமா, ஈவோ தாங்கணுமா, எவ்வளவு வாங்கணும்? செங்கல் மணல் யார்கிட்ட வாங்கணும்? யார்கிட்ட வாங்கணும் தெரியுமா? அவன் வச்சிருக்கிற அடியால் மாஃபியா இருப்பாங்க, அவன் தான் போய் வாங்கணும். மணல் யார்கிட்ட வாங்கணும்? இங்க ஒரு தனியார் வச்சிருப்பான், அவன்கிட்ட போய் நான் மணல் வாங்கணும். செங்கல் யார்கிட்ட வாங்கணும்? இங்க ஒரு தனியார் செங்கல் சூழல் வச்சிருப்பான், அவன்கிட்ட போய் வாங்கணும். தண்ணி யார்கிட்ட வாங்கணும்? ஒரு முதலாளி தண்ணி வச்சிருப்பான், அவன்கிட்ட வாங்கணும். நான் தனியார் முதலாளிகளும் கல்லும் செங்கலும் மண்ணும் தண்ணி வாங்கி வீடு கட்டுவதற்கு நீ என்ன மயத்துக்கு எனக்கு நீ இது போட்டு கொடுக்கணும்? ஏதுக்கு நீ போட்டு கொடுக்கணும்? நான் ஒரு தனியார் வீடு கட்டுவதற்கு தனியார்ட்ட வாங்கிக்கிட்ட, நீ அரசாங்க நடத்துவிய, நீ அரசாங்க கட்டடத்துக்கு யார் சொல்லுவாங்க? அரசாங்க கல்லூரி. முன்பு சொன்னான் தருவாரன், இங்க இந்த வாசல் சட்டமன்ற தொகுதியில ஒரு அரசு கல்லூரி இருக்கா? தனியார் கல்லூரி இருக்கு, பிரம்மா இருக்கு, சரியா கட்டிருக்கான். ஏன் அந்த தனியார் கல்லூரி வைத்திருக்கிறதுதான் செங்கல் துறை. தனியார் கல்லூரி இருக்கிறதுல மணல் குவிஞ்சு கிடக்கு. தனியார் கல்லூரி வைத்தவருக்கு தான் தண்ணியை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த தனியார் நிறுவனத்தில் கட்டுமான பொருட்கள் அத்தனையும் இருக்கிறது. அவனுக்கு எளிமை கட்டுமானத்தை கட்டி அவன் கல்லூரி அல்ல எது வேண்டாலும் கட்டிக் கொள்ளலாம். ஆனால் அரசாங்கம் ஒரு கல்லூரி கட்டுவது என்றால், அரசாங்கம் ஒரு அரசு அலுவலகம் கட்டுவது என்றால், அரசாங்கம் ஒரு ஆஸ்பத்திரி கட்டுவது என்றால் யார்கிட்ட கண்ணு வாங்க முடியுமா? இந்த மனம் நாட்டிட்ட இந்த செங்கல் பாட்டு கட்டணும். எம்சான் யாத்திரம் மலையை உடைச்சு கேடாவுக்கு கிடத்துக அந்த எம்சாண்டை அந்த மணல் மாஃபியா இதுல வாங்க முடியும். அரசாங்கத்திட்ட திட்டம் இல்லைங்க. 60 ஆண்டுகள் ஆண்டுதான். அடிப்படை தேவைகளுக்கு மக்களுக்கு எது தேவையோ அது அரசாங்கத்திடம் இல்லை. செங்கல் எங்க இருந்து வருதுன்னு நீங்க தகவல் வந்து கட்டத்துல கேட்டீங்கன்னா, அரசாங்கத்திட்ட இந்த நாட்டில் இத்தனை வீடுகள் கட்டப்படுகிறது, எத்தனை செங்கல் சூளைகள் இருக்கிறது, எத்தனை செங்கல் உருவாக்கப்படுகிறது, எத்தனை செங்கலுக்கு நிதி இருக்கிறது என்று கேட்டால் அரசாங்கத்திற்கு பதில் என்ன தெரியுமா? செங்கல் சூளை என்பது அரசின் பார்வைக்கு தெரியாது. அது குடிசை தொழில். எப்படி கள்ள முட்டாய் வைத்திருப்பது போல, தேன் முட்டாய் உற்பத்தி செய்வது போல, 2 ரூபாய்க்கு பல்படி பேமா பல்படி உற்பத்தி செய்வது போல செங்கல் என்பது ஒரு குடிசை தொழில். அது நிறுவனம் அல்ல, அது கம்பெனி அல்ல. இங்க இருக்கிற செங்கல் சூளைகள் விட்டுருங்க. டிடிவி என்கிற செங்கல் சூளை வணக்கம் கொண்டு இருக்கு. கிட்டத்தட்ட வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பெற்று சிங்கப்பூரில் இறக்குமதி பெற்ற இயந்திரத்தை வைத்து செங்கல் இருக்க வெளிநாட்டுக்கு கொண்டு போலாம். தனியா டிரான்ஸ்பர் அந்த வச்சிருக்கலாம். இன்னும் 30 ஆண்டுகளுக்கு அந்த செங்கல் சூளைக்குள் மண் இருக்கிறது. இந்த நிலத்தில் இருக்கிற குளம் குட்டையில் இருக்கிற கிராமம் இருந்த மரபு எல்லாம் கொண்டு போய் அந்த செங்கல் சூளை வச்சிருக்கான். அங்கே கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. அங்க இருக்கிற வீடுகளில் பல குடும்பங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 30 லாரிகள், கனரக லாரிகள் அங்கே வேலை செய்கிறது, பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அவர் என்ன நிறுவனம் தெரியுமா? சங்கரங்கோயில் ஒன்றியத்துல எத்தனை செங்கல் சூளை நிறுவனங்கள் கம்பெனி இருக்கு என்று சொன்னால் பதில் வருகிறது, நீங்கள் கேட்கப்பட்ட கேள்வியில் எந்த நிறுவனமும் எந்த கம்பெனியும் இல்லை என்று பதில் வருகிறது. அது குடிசை தொழில், ஒரு குடிசை தொழில். ஆற்று மணல் எங்கே போகிறது அது தெரியாது, எம்சான் தெரியாது. ஆனால் சாராயத்தை அரசு திட்டமிட்டு விட்டோம். இதை இங்க செங்கச்சேரி உருவாக்குவதை ஏன் அரசு உருவாக்க முடியாது? செந்தவன் சீமான் சொல்வது எப்படி? பெரிய நிறுவனை கொண்டு வருவதல்ல,
நான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஓடோடி சென்று கம்பெனிகளை நிறுவனங்கள் வா என்று சொல்வது அல்ல. அனைவருக்கு வேலை என்பது செங்கல் சூளையை அரசு நடத்தும். நீ தனியா நடத்த முடியாது. அங்கங்கே வச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குளம் தள்ளிக்கிட்டு அது செய்ய முடியாது. அரசாங்கமே அரசு செங்கல் சூளைகளை உற்பத்தி செய்யும். ஆண்டுக்கு இத்தனை செங்கல் நீ வீட்டு பத்திரப்பதிவு செய்த உடனேயே உன்னுடைய வீடு எத்தனை சதவீதம் என்று திட்டமிட நீ செங்கல் எங்க வாங்கணும் அந்த அதிகாரத்தை தான் வாங்க முடியும். அந்த வீடு காட்சி செங்கல் நிறுவனம் தமிழ்நாடு அரசு நடத்துற இடத்துல அது தரமான செங்கலா இருக்கும். பணத்தை கட்டி செங்கலை வாங்கணும். உனக்கு வீடு கட்டுறதுக்கு எத்தனை டன் மண் வேணும் என்சாண்ட் வேணும் அது அரசு நடக்கும். அரசு கட்டடத்துக்கு கொடுக்கும். தண்ணி அரசு கொடுக்கும். அரசு ஒரு வீடை நீ பத்திரப்பதிவு செய்தது முதல் கடைசி வீடு கட்டி பிரிய வரை அரசின் தேவைதான் கட்ட முடியும். நீ பணத்தை கட்டிட்டு இங்க திருச்சியில இருந்து ஆத்துல இருந்து அள்ளிட்டு வருவது விரிவா கொடுத்து மழையை உடைச்சு என் சார்ந்து கட்டுவது அது தடுக்கப்படும். இங்க இருக்கிற என் உடம்புறார்கள் பெற்றோர்களுக்கு நீ டிராக்டர் வச்சிருக்க உனக்கு தெரியாது. உன்னை ஏமாத்தி ஒரு போலியான பதிவு வாங்கி பல டன்னுக்கான உன்னிடமிருந்து பறிக்கிறான். அது தவறு. இந்த செங்கல் சூளையால் மிகப்பெரிய பேரழிவு எனக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. உன் வயிற்றில் பிறந்தவர்கள். ஆனால் உன்னை ஏமாற்றி படைப்பதற்கு இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன் ராஜா விறுவிறுவென்று இங்க வந்திருக்கிறோம்? ஏன் சங்கங்களே நமக்கு தீ பிடிக்க வேண்டிய ஏன் இங்க நின்னா இந்த செங்கல் சூளை இந்த மணல் மாஃபியா இந்த மலைவளத்தை கொள்ளடிப்பதற்கு போராக இருக்கும். நீ என்ன பண்ணிடுவ? ராஜா அண்ணாச்சி வந்துட்டாருன்னா பிரச்சனை நீ கொட்டி கொடுத்துருவ. நாங்க என்ன இருப்போம் இப்ப பேசிட்டு மீண்டும் 5 வருஷம் போராடும். லாரி மறிக்கணும், சண்டை ஓடணும், காவல்துறை எங்களுக்கு சண்டை எல்லாரும் மறுபடி பேச கடந்த காலத்தில் நீங்க ஐயா சடன் திருமணமா கையெழுத்து கும்பிட முடியும். ரொம்ப நல்ல மனுஷன். எவனை எந்த பிரச்சனையும் பண்ணிட்டு போய் என்கிட்ட வந்துடாது. நீ அல்ல இல்லைன்னு இளவ பெண் செஞ்சு போன ஒடுங்கிடுவாரு. ஆனா இவரு அப்படி இல்ல. இந்த 5 வருஷம் நீங்க ராஜாவை கொடுத்து பார்த்தீங்கன்னா சுடுகாராக்கிடும் நாட்டை. இந்த உறுதியா அவர் அண்ணன் வந்திருக்கிறாரு. அப்படி என்றால் இந்த நிலத்தில் அரசு என்பது மக்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும். செங்கல் சூளையோ மணலோ தண்ணியோ அரசாங்கம் உற்பத்தி செய்கிற பொழுது ஒரு அரசாங்கம் கட்டணம் கட்டும் பொழுது எவ்வளவு தரமா இருக்கும்போது இப்ப சட்டமன்றமே இருந்தாலும் கூட பாராளுமன்றமே இருந்தாலும் கூட அரசு கட்டுகிற அரசு மருத்துவமனை இருந்தால் கூட இல்லை என்றால் சாதாரண அங்கன்வாடி கூட யாரிடம் இருந்து வாங்க வேண்டியிருக்கிறது? இந்த தனியாரிடம் இருந்து வாங்க வேண்டியிருக்கிறது. இந்த தனியார் இருந்து போகிற செங்கல் இந்த தனியார் இருந்து போகிற ஆற்று மணல் தண்ணிக்கெல்லாம் அங்க இருக்கிற அதிகாரி கமிஷன் வாங்கிக்கலாம். உன்னுடைய கட்டடத்தை நீ கட்ட முடியலையே, அரசுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியலையே. இது அரசாங்கமா? தனக்கான தேவையை கட்டமைக்காத ஒரு கட்டடத்துக்கு கூட முடியாத அரசு. எதுக்குற அந்த அரசு? எதுக்கு அரசு? என்று கேரளாவிலிருந்து இங்க கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் உள்ள வந்து பிடிக்கிறான். நாங்கள் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் என்று 6 மாசத்துக்கு ஒரு மனு கொடுக்கிறோம். என்ன மனு கொடுக்கிறோம்? நாங்க இங்க இருந்து கேரளாவுக்கு அரிசி பருப்பு கோழி கோதுமை எல்லா இறவையும் உங்களுக்கு கொடுக்கிறோம். நீங்க எங்களுக்கு திருப்பி கொடுப்பது என்ன? கோழி கழிவு மருத்துவ கழிவு. ஐயா சாமி நீங்க கோழி கழிவு மருத்துவ கழிவு கொடுத்தது போதும். நாங்கள் இத்தனையும் உங்களுக்கு கொடுக்கிற எம்சாண்டு கொடுக்கிறோம், மணல் கொடுக்கிறோம், செங்கல் கொடுக்கிறோம். தங்கு கடையின்று மலையை உடைச்சு கொண்டே பலாயிரம் லாரிகளை போறோம். நாங்க தடுக்கல. நாங்க போகக்கூடாது போராடி அழைத்துட்டோம். போய்கிட்டே இருக்கு. நாங்க இனி தடுக்க போவது இல்ல. இப்போ எங்கள் நிலத்தில் வீடு கட்டுவதற்கு எங்களுடைய கட்டுமான பொருட்களுக்கு விலையேற்றம் அடைந்து விட்டது. கட்டுமான பொருட்களுடைய விலையேற்றத்தால் தங்கு நடைபெற்றிருக்கிறது. அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்தில் கொண்டு நீங்கள் கேரளாவில் இருந்து ஆற்று மணலை அள்ளுவதற்கும் மலையை உடைத்து தண்ணியாக்கி கொண்டு வருவதற்கும் நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு கொடுத்தோம். மானமுள்ள மலையாளிங்க அவர் தமிழ்நாடுல இருக்காரு. ஆனா ரொம்ப மானமுள்ளவரு. சொன்னாரு மக்களுக்கு இருந்து அப்படி கோரிக்கை வரலையே. ஐயா நான் மக்கள் தாங்க, நானும் கட்டளைக்கிற தொழிலாளர் தான். எல்லா மக்களும் ஒன்று வந்து போராடுறதுக்கு இந்த நாளை இல்ல. அடிமையாக்கி வச்சுட்டிய. நாங்க கேட்பதே ஒண்ணு இல்ல. நான் கோழி கொடுக்கிற, ஆடு கொடுக்கிற, மாடு கொடுக்கிற, தென்னை கொடுக்கிற, மலை கொடுக்கிற, மலையை கொடுக்கிற எல்லாத்தையும் கொடுக்கிற. நீங்க திருப்பி எங்களுக்கு மண்ணையாவது கொடு, மண்ணையாவது கொடு. ஒரு இருட்டு எவ்வளவு கொடுக்கிறோம்? தமிழ்நாட்டுடைய மண்ணல் 5000 ரூபாயா? கேரளா மணல் 10,000 கொடுத்து வாங்குறோம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது மானமுள்ள மண். கேரளாவில் இருக்கிற ஆற்றை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக தூயப்படவில்லை. குறைந்தபட்சம் ஒரு ஆறு என்பது
6 ஆண்டுகளுக்குள் குடியேறப்பட வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. ஆனால் அந்த விதியை மறுக்கிறது என்று கேரளாவில் இருக்கிற நீரை போற்றுகிற நீர்வளத்துறை மேம்பாளர்கள், பண்பாளர்கள், நீர்வளத்துறை ஆளுநரே சொல்றான் கேரளாவில் எந்த ஆறும் தூர்வாரப்படல. அதனால என்ன பண்ணுது, ஒரு சிறிய மழை வந்தோடனே பெருவெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்ப என்ன செய்யணும், கேரளாவில் இருக்கிற அந்த நீர்வளத்துறை, கேரளாவில் இருக்கிற ஆற்றை தூர்வாரி அந்த மணலை தமிழ்நாட்டுக்கு தேவையான மணல் கொடுக்கலாம். இல்லை என்றால் கேரளாவுக்கு தேவையான கட்டுமான பொருட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து மணல் போக தேவையில்லை என்று அங்குள்ள நீர்கள் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. கேரளாவில் மழை இருக்கு, நீ மழை வச்சிருக்க, தேவையில்லாத மணலை உடைச்சு தண்ணியாக்கி அந்த மக்களுக்கான கேரளாவில் இருக்கிற மக்களுக்கு நீ யாரும் வேண்டாம், கேரளாவில் இருக்கிற மக்களுக்கு நீ ஜல்லிக்கல்ல புரிய என்று கேட்டா கூட அதுவும் குற்றமாகப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு அது தடை செய்யப்பட்டிருக்கிறது, கேரளாவில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டிலும் தடையை கொண்டு வாங்க. கேரளாவில் மட்டும் ஏன் தடையை வச்சிருக்கீங்க, ஆற்று மட்டும் அள்ளக்கூடாது, மழையை உடைக்க கூடாது. அப்ப தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் கொண்டு போலாமா, வாழ் ஏரியா கொண்டு போலாமா? அப்ப எது பேராபத்து, யார் அதிகாரத்தில் இருக்கிறான்? கேரளாவின் எல்லை பகுதிக்கு இந்த ஆபத்து இருக்கிறவரு அங்கே எல்லை சாமியான ஒரு மலையாளியே மாவட்ட ஆட்சியர் இருக்காரு, தடுத்தாரு, கோரிக்கை ஏற்கல. ஆனால் இங்க இருக்கிற ராஜா வந்தவுடனே என்ன நடக்கும் மட்டும் பாருங்க, தடுக்க முடியாது. தினந்தோறும் கத்தி பேசணும். அண்ணாமலை அந்த அண்ணா ஆனந்தம் தான் அதேதான், வேற ஒன்று நடக்காது, தலைகள் மாறாத. இவர் புரோக்கரா இருப்பார், அவர் புரோக்கரா இருப்பார். இந்த புரோக்கர் முறை ஒழிப்பதற்கு தான் இந்த பிள்ளைகள் கத்தி கொண்டு கதை கொண்டிருக்கிறோம். இந்த ஆபத்து நடந்துடக்கூடாது. இந்த ஆபத்து இவ்வளவு பேராபத்து. நீங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவித்து இன்ன வரைக்கும் நாங்கள் திரும்ப திரும்ப ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம், நீ செவிமடுக்கவே மாட்டேங்க. எவ்வளவு பேராபத்து நின்று பாருங்க. இன்று சமீபத்தில் ஒரு வரும்போது வாகனத்தை மறித்து காவல்துறை வீடியோ இருக்கு, என்ன இருக்கு, ஏது இருக்கு, வேட்பாளர் பாக்குறது உள்ள துண்டறிக்கை இருக்கிறதா என்று மதிப்பது, சாரையத்தை மதிப்பது இருக்காது மதிப்பது. சரி, ஒருவன் வாகனத்தில் குடித்து விட்டு போகும்போது இங்க அறிவிப்பு இருக்கிறது, வாகனம் ஓட்டுவது, குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. குடித்து விட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. சரி, குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவது அபராதத்துக்குரியது, தண்டனைக்குரியது, வண்டி பறிமுதல் செய்யப்படும். அது எதற்கு, ஒரு விபத்து நடந்துடக்கூடாது, ஒரு படுகொலை நடந்துடக்கூடாது, தனி மனித உயிர் பலியாகிடக்கூடாது, சாலை விபத்து நடந்துடக்கூடாது என்பதற்காக என்ன செய்வது, ஒரு ஓரமன் ஒரு மிஷின் எடுத்து ஊற சொல்வது. அவன் ஊழி குடித்தது நிரூபிக்கப்பட்டால் உடனே கண்டுபிடித்து வண்டியை பறிமுதல் செய்து அவன் மீது நடவடிக்கை எடுப்பது. வரவேற்கிறோம். இவ்வளவு பெரிய உயர்ந்த சிந்தனை, இவ்வளவு பெரிய உன்னதமான கொள்கை, இவ்வளவு பெரிய உன்னதமான நோக்கம். ஒரு தனி மனிதன் சாலையில் குடித்து விட்டு போய்விடக் கூடாது, தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவன் வாகனம் ஓட்டக்கூடாது. சரி, வாக்குச்சாவடிக்குள் நான் போகிற பொழுது அலைபேசி கொண்டு போகக்கூடாது, கட்சியின் சின்னங்களை கொண்டு போகக்கூடாது, கூட்டமாக போகக்கூடாது. வாக்கு செலுத்துகிற போகும்போது எத்தனை நிபந்தனை, எத்தனை கட்டுப்பாடு, எத்தனை கோரிக்கைகளை விதிக்கிற இந்த தேர்தல் ஆணையம் அவன் குடிச்சிட்டு மட்டும் போய் ஓட்டு போடலாமா? குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுவது மனித படுகொலை என்றால், குடித்து விட்டு மது போதையில் நான் யாருக்கு செலுத்துகிறேன், எனது சின்னம் எது, என் தலைவன் எது, எந்த சின்னத்தில் வாக்களித்தால் எது நடக்கும் என்று தெரியாது. மது போதையில், உச்ச போதையில் வாக்கு செலுத்துகிறானே, அது ஜனநாயக படுகொலை இல்லையா? ஜனநாயக படுகொலை இல்லையா? அதை தடுப்பது யாரு? நான் சாலையில் போவதை தடுத்து ஊழ சொல்லுகிற இந்த அதிகாரம் வாக்குச்சாவடிகள் போக முடியும் தடுக்கும். எனக்கு ஏன் அங்க படுத்துக்கிறது? நீங்க கொரோனா காலத்தில் ஒரு கையுடைய போட்டு சமூக இடைவெளி விட்டு வாக்கு செலுத்தும் போது இடைவெளி இருக்கணும். ஏன் கிட்ட போனா அந்த தொற்று பரவிடும், மிஷினை தொடர்ந்து தொற்று பரவும். கையுறை போட்டு வாக்கு செலுத்திய முறை வைத்தா இல்லையா? இப்ப ஒரு நோயாளி, குடி நோயாளி, அவனிடமிருந்து சமூக தொற்று என்னிடம் பரவுகிறது. நான் வாக்குச்சாவடி நிற்கிற பொழுது முன்னால் இருப்பவன் பின்னால் இருப்பவன் உச்ச போதையில் இருந்தா எனக்கும் அவனுக்குமான வேறுபாடு என்ன? நான் கொள்கை பேசுறேன், கோட்பாடு பேசுறேன், திட்டங்களை அறிவிக்கிறேன், 2000 ஆண்டு கனவோடு அந்த வாக்குச்சாவடிக்கு சொல்றேன். உங்கள் தேர்தல் விதிமுறையை மதிக்க, தேர்தல் ஆணையத்தை மதித்து நான் உன்னதமாக வாக்கு செலுத்துகிற பொழுது எனக்கு முன்பாக எவனோ ஒரு மோட்டர் பாட்டை கொடுத்திருப்பான், 200 திட்டம் கொடுத்திருப்பான். நீ ஓட்டு போட்டு வந்து மறுபடியும் போட்டு வாங்கிட்டு சொல்லியிருப்பான். அவன் வரிசையில் வந்து நிற்பான். அவனுக்கு எதுக்கு நீ ஓட்டு போட அங்க உரிமை கொடுக்குற? அவனுக்கு எதுக்கு ஓட்டு? அவனுக்கு எதுக்குடா ஓட்டு? தேர்தல் ஆணையம் இதை தடுக்க முடியுமா, முடியாதா? மக்களின் அடிப்படை தேவைகள் எல்லாம் தடுத்து வைத்து அதிகாரம் அளிக்கிற இந்த தேர்தல் ஆணையம் வாக்கு பெட்டிக்கு
வாங்கிச்சுன்னா என் காங்கிரஸ் இந்த போட்டு விட்டு ஓட்ட ஓட்டு விட மாட்டான். இனி சாராயத்தை தடை செய்து வாக்குச்சாவடிக்கு முன் போதையை அனுமதிக்க முடியாது என்று சொன்னா ஒருத்தர் ஓட்டு போட வாக்குச்சாவடிக்க வர மாட்டான். ஏன் இவனே மொத்தமா வாங்கி ஓட்டு போட்டு வந்தாலும் வாங்கிட்டு போறான், இது போனா ஓட்டு போட முடியாது என்று போட முடியாத சூழல் வரும். இதுதான் திராவிடம். இந்த திராவிடம் தான், இந்த மாணவன் இதை உருவாக்குது. இப்போதே பதிவு வச்சிருக்கிறான், பல ஆயிரம் கோடி வாங்கி வச்சுட்டான். இது எந்த பேராபத்துனா, தமிழ்நாடு அரசு தேர்தல் ஆணையம் 4 நாட்களுக்கு சாராய கடையை மூடி இருக்கிறது. வாக்கு செலுத்த அன்னைக்கு, வாக்கு போடுறதுக்கு 2 முன்னிட்டு அதுக்கப்புறம் 4 நாள் அறிவிச்சிருக்கான். சரி, இப்ப தமிழ்நாடு அரசு தேர்தல் ஆணையம் சாராய கடையை நீ தடை செய்து வைத்திருக்கிற 4 நாளைக்கு வரவேற்கிறோம். மது ஆலைகள் 4 நாளைக்கு மது உற்பத்தி செய்யக்கூடாது அறிவித்திருக்கிறது, வரவேற்கிறோம். 4 நாளுக்கு மதுவை ஏற்றிக்கொண்டு எந்த வாகனமும் அரசு வாகனமும் செல்லக்கூடாது அறிவித்திருக்கிறது, வரவேற்கிறோம். இது நல்ல முறை, வரவேற்கிறோம். ஆனால் இப்ப நாம் கேட்கிற கேள்வி, இந்த 4 நாளைக்கு நீ தடை செய்யப்பட்ட அதே நாளில் வாக்கு செலுத்த அன்னைக்கு ஆலையும் தடை செய்யப்பட்டிருக்கிறது, வாகனமும் தடை செய்யப்பட்டிருக்கிறது, விற்பனையும் தடை செய்யப்பட்டு கடை பூட்டியிருக்கிறது. ஒருவன் வாக்குச்சாவடிக்குள் மது போதையில் வந்தால் அவன் மீது என்ன நடவடிக்கை? என்னடா நடவடிக்கை? நீ தடை செய்திருக்கிற விற்பனை தடை, உற்பத்தி தடை, வாகனம் தடை. ஒருவன் குடித்து வந்தால் அவனுக்கு எங்கிருந்து இந்த மது வழங்கப்படுகிறது? அவனுக்கு அந்த சாராயத்தை கொடுத்தது யாரு? அது விசாரிக்க வேணுமா வேண்டாமா? அது விசாரிக்கப்படணும். சாலை போல 20,000 40,000 பணத்தை பறித்து வைத்து தகுந்த சான்று கொடுத்தால் பணத்தை திருப்பி தருகிறேன் என்று சொல்கிற இந்த தேர்தல் ஆணையம், காய்கறி வண்டியை மறித்து பணத்தை பறிக்கிற இந்த தேர்தல் ஆணையம், மருத்துவமனைக்கு போகிற என் சகோதரம் பணத்தை பறித்து தகுந்த சான்று என்று கேட்கிற தேர்தல் ஆணையம் 4 நாட்கள் தடை அடைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு சாராயத்தை கொடுத்து வாக்கு சொன்னது யாரு? அவனுக்கு எங்கிருந்து வந்தது என்று நீ விசாரிக்க செய்ய முடியாதா? விசாரிக்க முடியுமா? முடியாதா? இது நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன், இந்த ஜனநாயகத்தை மதிக்கிறவன், புதிய அர்ப்பணிப்பை இருக்கிறவன் சிந்திப்பான், கேட்பான், படுப்பான், அநியாயத்தை பார்த்து கொண்டிருப்பான். என்னடா மாடல்? இதுதான் மாடலா? சேரவன மாடல், திராவிட மாடல். என்ன மாடல் இது? திராவிட மாடல் அல்ல. ஒரு முடக்கத்தை வைத்தான் உறவுகளை எமது முன்னோர்கள், எமது பெரியவர்கள் அந்த முடக்கத்தை நம்பியே நாசமாகி போனார்கள். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு. யார் தடுத்தா? நீ அடையாமல் போவந்த நோக்கம் என்ன? உன்னை தடுத்தது யாரு? கைவிட்டதன் தடுப்பு என்ன? என்ன இளவுக்கு நீ அடையல? ஒருவேளை நீ இந்த திராவிட நாடு அடைந்து துளைந்திருந்தால் நாங்களும் திராவிடர்கள். ஒருவேளை நீ திராவிட நாடு அடைந்து துளைந்திருந்தால் இந்த மொழியும் திராவிட மொழி. ஒருவேளை நீ திராவிட நாடு அடைந்து துளைந்து நிலவு நடந்திருந்தால் இந்த மண்ணும் திராவிட மண்ணு, திராவிட நாடு. நீ திராவிட நாடு அடைந்து துளைந்து இளவு காரியத்தை கரமாக வைத்திருந்தால் இங்க இருக்கிற இன மக்கள் திராவிட இன மக்கள். இது திராவிட நாடு, திராவிட மக்கள். ஏன் இன்று இன்று கண்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எகிப்தின் பிரதமர்களில் திகை கொட்டவன் என்கிற தமிழன் வந்தான், மர தமிழன் வந்தான் என்று நான் பதிவு செய்திருக்கிறேன். திராவிடன் என்று வந்தான் என்று பதிவு செய்யல. ஒருவேளை நீ திராவிட நாடு அடைந்து துணைந்திருந்தால் எகிப்தில் போனவன் சிகை கொட்டன் என்ற திராவிடன் என்று பதிவு செய்திருக்க முடியும். நீ திராவிட நாடு அடைந்து துணைந்திருந்தால் இங்கே இருக்கிற சங்க இலக்கியம் அனைத்தும் திராவிட இலக்கியங்கள் என்று பதிவு செய்திருக்க முடியும். யாருடன் தடுத்தது? யார் தடுத்தது? யார் தடுத்தது? எதற்கு அதை பின்னோக்கின? எதற்கு அதை திரும்ப பெற்ற? யார்? நீ அடைய முடியல. அடைந்தால் திராவிட நாடு, இல்லை சுடுகாடு. ஆனால் நீ வைத்த முழக்கத்தில் பாதி நிறைவேறியது, பாதி நடக்கிற. உண்மையில் திராவிட நாடு அடையல. ஆனால் திராவிட நாட்டை அடையாததற்கு காரணமாக நாட்டை சுடுகாடாக்கிட்ட, என் நாடு சுடுகாடாக்கி போனது. உன் முழக்கம் சரியானது. அடைந்தால் திராவிட நாடு, இல்லை சுடுகாடு என்ற முழக்கம் சரியானது. நீ திராவிட நாடு அடையவில்லை. ஆதலால் இந்த நாட்டை, இந்த நிலத்தை, இந்த மண்ணை சுடுகாடாக்கிட்ட. வழியில அந்த திராவிடம் அடையாத இந்த சுடுகாட்டை, திராவிட நாடு அடையாத இந்த சுடுகாட்டை உழுது பயிர் விதைத்து புதிய அறுவடை செய்வதற்குத்தான் இதோ ஏர் கலப்பை தாங்கி விவசாயி தன் தோலை சுமந்து வருகிறார்.
அது கலப்பை அல்ல, கலப்பை அல்ல. உலகத்தின் உன்னதமான ஆயுதம், உலகத்தின் பெருத்த ஆயுதம், உலகம் போற்றுகிற ஆயுதம், உலகத்தில் எது கூர்மையான ஆயுதம் என்றால் அன்பான விருதுகளை உடன்பார்கள் பெற்றார்களே, உலகத்தில் மிகவும் கூர்மையான ஆயுதம் மண்ணை அகலமாக விழுவதல்ல, ஆழமாக விழுவது என்று பதிவு செய்கிறார் என்று கொள்வார்கள். அகலமாக விழுவதா, ஆழமாக விழுவதா? ஆழ்ந்து கொண்டிருந்தாலும் உழுது கொண்டே இரு என்ற பிரமணி எனது நிலத்தை அகலமாக விழாமல் ஆழமாக விழுகிற அந்த கலப்பை தான் உலகத்தில் மிக 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 கூர்மையானது. எந்த ஆயுதமும், எந்த கருவியும், எந்த பொருளும் இத்தனை கூர்மை அடைந்தது கிடையாது. இந்த நிலத்தில் மழுங்கி கிடக்கிற, மானமிழந்து கிடக்கிற, அறிவிழந்து கிடக்கிற, பிடித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலத்தை மீட்பதற்கு விவசாயி வருகிறான். தோளிலே கூர்மையான கலப்பையை தூக்கிக் கொண்டு வருகிறான். அவன் கண்ணிலே இருப்பது அரசியல் அல்ல, அந்த விவசாயி கண்ணில் இருப்பது அரசியல் அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் என்கிற மாண்பு, என் நிலம் 2000 ஆண்டுகளாக தூக்கி சுமந்த கனவு, 60 ஆண்டுகளாக திராவிடன் எண்ணில் பிடித்த பெரும் துயரம், இத்தனை ஆண்டு காலத்தில் நான் இழந்த அதிகாரம், அரசியல், இழந்து போன கனிவளம், காட்டு வளத்தையும் எல்லாவற்றையும் நெஞ்சிலை தாங்கி அந்த கூர்மையான விவசாயி அந்த கூர்மையான ஆயுதத்தை, அந்த கலப்பையை தன் தோளிலே வைத்து நிற்கிறான். உறவுகளே, எதை செய்ய போற? விசடிக்க போறியா? அது தேட்டரோட வச்சுக்கோ, தேட்டர் விசடி ஒண்ணு தடுக்க போறதில்லை. இல்லை என்றால் பட்டு போன, இட்டு போன, உளுந்து போன, சாம்பலாகி போன, கருகி போன, எரிந்து போன, சாம்பலாகி நசுங்கி போன இரட்டை இலக்கி வாக்கு செலுத்த போறியா? இல்லை என்றால் இந்த நிலத்தை பேரழிவுக்குள்ளாக்கி எமது அடையாளமாம், தமிழரின் தொன்ம மதமாம், ஆசிவகத்தின் மூத்த வழிபாட்டுக்குரிய எமது தாமரை எமது போற்றுகிறோம். அந்த சின்னத்திற்கு வாக்களிக்கிறார். அது மனித உயிரினுக்கானது, உலக மாந்தருக்கானது, உலகத்தை அன்பாடு பேணி காத்தது, அறத்தையும் மாண்மையும் போற்றியது. அது வேலி பண்பாட்டை எதிர்த்தது, கடவுள் பண்பாட்டை எதிர்த்தது, சாதிய வன்முறையை எதிர்த்தது, மத கோட்பாட்டை வேறுத்தது, உலகத்திற்கு அன்பை பறைசாற்றியது. நிலமும் தீவின் எமக்கென்று பாடியது. அந்த தாமரை என்பது உலகத்திற்கு புனிதமான அடையாளம். அந்த அடையாளத்தை இந்த கேடுகட்ட அரசியல் அடைத்து விடாதீர்கள். அது ஒரு பெருத்த வடிவம். அது சமய புசலை ஏற்காது, சாதிய படுகொலை ஏற்காது, ஏற்றத்தாழ்வுகளை ஏற்காது, பிறப்பு உறுப்புகளை ஏற்காது, பெண் ஆண்கள் வேறுபாடுகளை ஏற்காது. இயற்கையை ஒன்றுமே தன் மூச்சாக கருதக்கூடிய பெருத்த வடிவம் தாமரை. அதை கொண்டு வைத்தான் இந்த தேர்தல் ஆணையம் அவனுக்கு கொண்டு கொடுத்தான். அதே வன்மையாக கண்டிக்கிறோம். இந்திய நாட்டுடைய தலைமை சிறந்த சின்னமே தாமரை தான். இது தேர்தல் ஆணையத்தின் இவ்வளவு முறைகேடு கேடு. அந்த சின்னத்திற்கு வாக்களிக்கிறாத, வாக்களித்து அந்த சின்னத்தை சிறுமைப்படுத்தினாத. தாமரை என்கிற வடிவத்திற்கு, தமிழுடைய மெய்யல் வடிவத்திற்கு, ஆதி வடிவத்திற்கு வாசகர்கள் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாக்கு கூட விழவில்லை என்பதுதான் தாமரை சின்னத்திற்கு தமிழர்கள் செய்த பெருமை. அது என் ஐயனாரின் வடிவம், மக்கள் கோசாலின் வடிவம், தற்கொடுக்கை நன்னறியார் வடிவம், கருணாவின் வடிவம், எல்லா கோயில்களின் முதன்மையாக இருப்பது தமிழுடைய மூத்த மெய்யல் வடிவம் தாமரை. அதுக்கு 10 வாக்கு போட்டு, 20 வாக்கு போட்டு, 2000 வாக்கு போட்டு, 30,000 வாக்கு போட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. அதே போல இந்த நிலத்தில் உதயசூரியன் இதோ எந்த மலைக்கு பின்பாக ஒளிந்ததோ அதே மலையில் பின்னால் ஒளிந்து 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 மலையை ஒழித்த உதயசூரியனுக்கு வாக்கு கொடுக்கிறார்கள். அவன் மலையில் பின்னால் ஒளிந்து ஒளிந்துதான் இந்த மலை வளத்தை ஒழித்தான். இந்த மலை வளத்தை சொல்லி சொல்லியாக ஒழித்து ஒழித்து கழித்தான். அந்த மலைக்கு வாக்கு பண்றாங்க. இந்த நிலத்தில் உதயசூரிய சின்னத்தை கடந்து, தாமரை என்ற சின்னத்தை கடந்து உழவு தூக்கி வருகிறான், தோளில் சுமந்து வருகிறான். உண்மையான விவசாயி அந்த கலப்பையை தூக்கி வருகிறான். அந்த ஏழு விவசாயிக்கு, கலப்பை தாங்கி விவசாயிக்கு விவசாய சின்னையை ஆழ தழுவி, விவசாயியை ஆழ தழுவி அவனுக்கு அன்போடு கரம் கொடுத்து கட்டி தழுவி அண்டி பருமாறி உன்னுடைய ஆதரவு கொடு, உன்னுடைய ஆதரவு கொடு. அந்த கலப்பை சுமந்து வந்தவன் வெறும் சின்ன மட்டுமல்ல, உன் வீட்டில் இருந்த உங்கள் பெரியப்ப, உன் சித்தப்ப, உங்க தாத்த, உன் பாட்ட, உன் குடும்பம் தான் இன்று விவசாயம் வந்திருக்கிறான். ஒரு வீட்டில் ஓடை இருக்கிறதா இல்லையோ, வீட்டில் அடுப்பு இருக்கிறதா இல்லையோ,
வீட்டில் தங்கி இருக்கிறதோ இல்லையோ, வீட்டில் குடிக்க தண்ணி இருக்கிறதோ இல்லையோ, கூரை மேய்ந்திருக்கிறதோ இல்லையோ, ஆனால் வீடுதோறும் தவறாமல் இருந்தது கலப்பை. அந்த கலப்பை தமிழிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று. தமிழின் தூய அறிவியல் கண்டுபிடிப்பு. உலகத்தின் முதல் புரட்சியாளன் அந்த உயர்கலப்பையை தாங்கி வந்தான். இல்லைன்னா பசியார முடியாது. அந்த கலப்பையை மீட்டுருவாக்கப்பட்டு உலகத்தில் எவனும் சந்திக்க முடியாத இன்னல்களை தீர்ப்பதற்காக, உலகத்தின் பசியாற்றுவதற்காக அந்த கலப்பையை சுமந்து வருகிறான். அந்த ஏற்கலப்பை தாங்கி விவசாயி அன்போடு ஆழத்தழுவி கட்டி அணைத்துக் கொண்டு ஆதரவு கொடுங்கள். 2026 என்ற தேர்தல், சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த பார்லிமென்ட்டில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது உலகத்தின் முதல் புரட்சியாக வரலாறாக மாறக்கூடும். அது தடுக்க முடியாது. தேர்தல் ஆணையம் பல்வேறு நெருக்கடிகளை வைத்தாலும் கூட நாம் வைக்கிற இந்த கோரிக்கை ஏற்று அது நிச்சயமாக இன்னும் ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமான இடத்தில் நமக்கு தகவல் வருகிறது. மது குடித்தவர்கள் வாக்கு செலுத்துவதற்கு அனுமதி இல்லை என்கிற அறிவிப்பு வரும் என்று நம்பிக்கையோடு உயர் அதிகாரி நமக்கு பதில் வருகிறார் டெல்லியிலிருந்து. ஒருவேளை நடந்தால் இந்த ஜனநாயக தேர்தலை நாம் போற்றி மதிக்கிறோம். இல்லைன்னா ஒருத்த வாக்கு சாவடிக்குள் வரிசை நின்று குடிக்கிறதுக்கு தயாரா இருந்தா அவன் உள்ள போனான்னா உள்ள போய் சட்டை கூட்டி கடலுக்கு கூட்டி மிஷத்துக்கு காத்து கொண்டு போட்டுருவோம். நீ வாக்கு எப்படி போட்டுருவ? அதனால் அந்த பயம் இருக்கு. அது நடந்துவிடக் கூடாது என்பதால் நீங்கள் அதை கவனத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம், நான் ஜனநாயகத்தை விரும்புகிற, ஜனநாயகத்தை போற்றுகிற, உங்கள் ஜனநாயகத்தை மதித்து வாக்கு செலுத்துகிற உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டது போல மதுவை அருந்தியவனுக்கு தடை என்கிற அறிவித்து நீங்கள் தேர்தல் நடத்துங்கள். நாங்கள் தேர்தலுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து என் தலைமுறை பிள்ளைகளுக்காக இந்த மண்ணிலே களமாடுகிற இந்த விவசாய சின்னத்திற்கு ஆதரவு வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை பேராதரவு கொடுத்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி பாரியில் கூறுவதாய் நானே வெறும் புரிதாகும் கூறி அன்பு கொண்ட உறவுகளே, 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு எமது வள்ளுவ பாட்டன் எமக்கு எழுதி வைத்த குரல் பாரியில் கூறுவதாய் யானை வெறும் புரிதாக கூறி என்ன சொன்னா, ஒரு தடித்த யானை, உடலை பெருத்த யானை, தந்தங்களை நீளமாக உடைய யானை, துணிச்சலை பாமாக உடைய யானை. தமிழர் சொன்னார்களே, யானை இருந்தாலும் ஆயிரம்மன், இறந்தாலும் ஆயிரம்மன். போர்க்களத்திலே தடையை நெருங்கக்கூடிய யானை, இத்தனை சிறப்பு பெற்ற யானை ஒரு யானை மட்டுமல்ல, இரு யானை மட்டுமல்ல, 100 யானை கூட்டங்கள் வந்து நின்றாலும் உருவத்தில் சிறிய, மண்டை சிறிய, காலை சிறிய, உடலை சிறிய ஒரே ஒரு புலி வந்து உருவினால் அனைத்து யானைகளும் பின்னங்கால் பிடைமுறிக்க சிதறி ஓடும் என்று பயன் செய்கிறார். பாரியது கூறுவோம் யானை வெறும் புதிதாக தொழில். அதுபோல இந்த மண்ணிலே பணம் படைத்த அதிமுக, குண்டல் வைத்த திமுக, காங்கிரஸ், இன்று வந்த இரட்டை யானை தாவைத்தா என்று எத்தனை பண முதலில் வந்து நின்றாலும், எத்தனை யானைகள் வந்து நின்றாலும் உருவத்தில் சிறிய, உங்கள் வயிற்றில் பிறந்த இந்த மொழியையும் இந்த மண்ணையும் இந்த பண்பாட்டையும் தன் உயிருக்கு மேலாக மதிக்கிற இந்த பிள்ளைகள் என்னும் தலைவர் பிரபாரம் கொடுத்த புலிக்கொடியை ஏந்தி, எங்கள் பாட்டன் கரிகால் பெருவத்தான் கொடுத்த புலிக்கொடியை ஏந்தி, எங்கள் அண்ணன் செந்தவன் சீமான் புலிக்கொடியை ஏந்தி இந்த மண்ணை தனித்து தன்னந்தனியாக என் இன விடுதலை, என் மொழி விடுதலை, எமது பண்பாட்டு விடுதலையை நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கான பேரில் பாதுகாப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் கேட்டமைக்கும் நன்றி விடுகிறேன்.